முகத்தனாய் இந்திர இளம்பிரை போலும் எயிற்றனாய் நந்தி மகனாய் ஞானக்குழுந்தாய் விளங்குகின்ற விகடசக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறி நின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை கைதொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகெழும் பெருமானை பாகத்திலே வைத்து அருள் செய்யும் பெருமானாக பவளனிடம் சைலம் போல் வரும் யானைமுக பெருமானை தருவானாக பொறியானை மகிழை ஏறும் பெருமானாக அருணகிரி பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் சீரடிகளை சிந்தையிலே பதித்துக் கொண்டு துணையாக தொழும் தெய்வமாக பெற்ற தாயாக சுதிகளின் பனையாக கொழுந்தாக பதிகொண்ட வேறாக எனக்கு எல்லாமாக விளங்குகின்ற அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை சிந்தையிலே பதித்துக் கொண்டு குன்றம் ஏறி குளிர்மழை காத்தவனாக அந்த ஞானம் வளர்ந்த பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை வணங்கி போற்றி ஒரு நிறைமாத கர்ப்பிணி எப்படா அந்த குழந்தைய வெளியே தள்ளுவோம்னு தவிப்பா. மாசம் ஆக ஆக எப்படா பிரசவமாகும் குழந்தைய வெளியே தள்ளுவோம்னு துடிப்பா. அந்த குழந்தைய எப்படா வெளியே வருவோம்னு துடிப்போம். அந்த ரெண்டு துடிப்பு சரியா இருந்தா தான் அதுக்கு பேர் சுகப்பிரசவம்னு பேரு. தாய்க்கு மட்டும் அக்கறை இருந்து குழந்தை வெளியே வரமாட்டேன் தவிச்சாலோ இல்ல குழந்தை வெளியே வர தவித்து கொண்டு தாய் அதற்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாலோ அது சிசேரியன் ஆகலாமா வேற என்ன ஆகலாமாங்கிற செயற்கை முறைகள் வரும். கேள்விக்குறி போட்டா அது நாத்திகம். ஆலயங்கள் ஏன், கோயில்கள் ஏன், பூசாரி ஏன், இது கேள்விக்குறி போட்டா அது நாத்திகம். ஆச்சரியக்குறி போட்டா இந்த ஆலயங்கள் இத்தனை இருக்கிறது இதனால என்ன பிரயோஜனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணம். அதுக்காக தான் ஆச்சரியக்குறி போட சொன்னேன். இதுல அவ்வையில இருந்து எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஹோட்டல் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொல்லல, சினிமா தியேட்டர் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொல்லல, போத்தீஸ் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொல்லல, சென்னை சில்க் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொல்லல, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் சொன்னது அதுதான். என்ன வசதி இருக்கோ, தண்ணி வசதி இருக்கோ இல்லையோ, ஆறு ஓடுகிறதோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. கோவில் இருக்கா அங்க குடியிரு. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அடுத்தது சொல்றா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுன்னு கேட்டா ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டா இறைவனை வணங்குவது. எங்க கோயில்ல போய் வணங்குவது. நாவுக்கரசர் அழகா சொல்வார், கோயிலே இல்லை என்றால் அந்த ஊரெல்லாம் ஊரல்ல அடவி காடே. பாங்கோடு பலதளிகள் இல்லாத ஊரும், பல கோவில்கள் இருக்கணும், பாங்கோடு பலதளிகள் இல்லாத ஊரும், விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும், வெண்குடையும் விதானமும் இல்லாத ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடு. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரு. அந்த ஊர்ல என்ன இருந்தாலும் ஒரு கோவில் இல்லைன்னா அதுல செல்வமும் இல்லை மங்களமும் இல்லை. திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும், திருவிண்ணீர் அணியாத திருவில் ஊரும், பருக்கோடு பலதடிகள் இல்லாத ஊரும், இத்தனை இருக்கணும். பக்தியோட பாடுகிறவர்கள் இருக்கணும், விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும். அப்படிப்பட்ட அந்த ஊரெல்லாம் காடுதானே தவிர ஊரல்ல. ஏத நம்முடைய இந்தியாவில் வடக்கே காஷ்மீர்ல இருந்து கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும், மேற்கே அரபிக்கடல்ல இருந்து கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் இருக்கிற கோவில்களை நீங்க பார்க்கணும்னா ஒரு பிறவி போதாது. இந்திய நாட்டுக்கு பேரே கோவில் நாடுன்னு தான் பேரு. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. அத்தனை ஆலயங்கள், அதுலயும் 1500 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட ஆலயம், காலங்களை சொல்ல முடியாத ஆலயங்கள் இத்தனையும் நிறைந்திருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான். அதுலயும் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம். தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம்னா எந்த அளவுல? பெரிய கோவில்கள் அதிகம். வடநாட்டில் கோவில் இல்லாம இல்லை, இதை விட அதிகம். ஆனா தமிழ்நாட்டு கோவில்கள் அளவிலேயும் அமைப்பிலேயும் மிகப்பெரிய, ஆன்மீகத்திலேயும் மிகப்பெரிய கோவில்கள். அப்படிப்பட்ட கோவில்கள் எல்லாம் நாடாண்ட பல்லவனும் சோழனும் பாண்டியனும் விஜயநகர பேரரசும் கட்டிய கோவில்கள். அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த ராஜராஜ சோழன் மாளிகை எங்க இருந்ததுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செங்கல் கூட கிடையாது. மகேந்திர பல்லவன் காஞ்சிபுரத்தில் ஆண்டானே, அவனுடைய அரண்மனை எங்க இருந்தது குறிப்பு காட்ட முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் ஆண்டாரே, அவருடைய இடம் எங்கே இருந்தது தெரியாது, அடையாளமே இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய ராஜராஜேஸ்வரமாக தஞ்சை பெரிய கோயிலும், ராஜேந்திரன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்து கோவிலும் இப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்திலே பல்லவர்கள் கட்டிய அற்புதமான கைலாசநாதர் ஆலயம் முதலான ஆலயங்களும் பார்க்க முடியாத அளவுக்கு தெரிந்திருக்கிறது. அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவன் எல்லாம்
தன்னை வளர்த்துக் கொள்வதை விட தன் நாட்டிலே ஆன்மீகத்தை வளர்க்குவதற்குத்தான் பாடுபட்டான். அதனாலதான் அவனோட அடையாள சின்னங்களே இல்லை. இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெரிய பங்களா கட்டிக்கிறாங்களே தவிர உள்ளூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு கூட, ஒரு பூஜை நடக்க கூட எந்த காரியமும் செய்யறது இல்லை. செய்யாட்டாலும் போது கொள்ளையடிக்காம இருந்தாலே போரும். அந்த அளவுக்கு ஆலயங்கள், மக்கள் கோயிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோவில் பேரு. திருவண்ணாமலைக்கு இப்ப எல்லாரும் அநேகமா போயிருப்பீங்க, 199%. ஏன்னா இந்த பௌர்ணமி மலை சுத்துறதுன்னு ஒண்ணு வந்தாலும் வந்தது, எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நான் சொல்லுவேன் வேடிக்கை, என்ன ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் திருவண்ணாமலையில் நான் பேசுற வழக்கம். இன்னைக்கு எனக்கு சேலத்தை விட திருவண்ணாமலை தான் தாய் வீடு மாதிரி. அங்க இருக்கிற அண்ணாமலையும் உண்ணாமலையும் தான் எனக்கு அம்மா அப்பா. அங்க பேரிச்சம்பழம் விற்கிறவன், பொறிகடல் விற்கிறவன் அத்தனை பேருக்கு நான் அம்மா. ஏனென்றால் திருவண்ணாமலை அந்த அளவுக்கு ஈடுபாடு உடையது ஒரு சின்ன ஊர் தான். நானும் கிட்டத்தட்ட 50 வருஷங்களாக பார்த்து கொண்டு வர்றேன். இப்ப இருக்கிற கூட்டம் அப்ப இல்லை. அப்பெல்லாம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிரி சுத்துவாங்க, உள்ளூர்காரங்க யாராவது 10 பேர் போவான், அவ்வளவுதான். இப்ப பாருங்க எல்லா ஊர்ல இருந்தும் பஸ் விடுறான். காலேஜில் படிக்கிற பையன், ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சோடனே சாயந்தரம் கிளம்ப வேண்டியது, ராத்திரி திருவண்ணாமலைக்கு போக வேண்டியது, மலையை சுத்த வேண்டியது, காத்தால வந்துட வேண்டியது. இதுல எத்தனை பேர் பக்தியோட சுத்துறாங்க தெரியாது. அது வந்த கூட்டம் எப்படி பெருகிட்டு தெரியுமா? ரஜினிகாந்த் மலை சுத்துறாருன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான். அதை நிஜம் நம்பிட்டு 100 பேர் வந்தான். இளையராஜா ராஜகோபுர திருப்பணிக்கு பணம் கொடுத்தார். இளையராஜா வருகிறாருன்னா அதுக்கு ஒரு 100 பேர். சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டமே தவிர அண்ணாமலையாரை பார்க்க வந்த கூட்டம் ரொம்ப குறைவு. நான் வேடிக்கையா சொல்வேன், கண்டிப்பா பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் அந்த ஊர்ல இருக்க மாட்டார், ஊரை விட்டு வெளியே வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரை அசுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அன்னதானம் என்ன எல்லாம், நானும் அன்னதானம் பண்றேன். ஆனா வயிற்று பசிக்காகத்தான் சோறு. ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டு வயிறு நம்பிட்டு அடுத்த இடம் வாங்கப்படாது. அங்க அப்படி இல்லை. இங்கேயும் வாங்க வேண்டியது 4 வாய் திங்க வேண்டியது, கீழே போட வேண்டியது. அங்கேயும் வாங்க வேண்டியது 4 வாய் சாப்பிட வேண்டியது. தெருவெல்லாம் சோறு, மிதியலாடும் தப்பு. அப்ப அது பொழுதுபோக்கா, உண்மையிலேயே ஒரு அக்கறை உள்ள பிரயாணமா இல்ல. அதனாலதான் தலைப்பே கொடுத்தேன். இன்றைக்கு பார்த்தா கூட்டம் அதிகம். அன்னைக்கு 15 பேர் மலை சுத்துறான், இன்னைக்கு 10,000 பேர் சுத்துறான் ஒரு பௌர்ணமிக்கு. அப்போ அந்த அளவுக்கு பக்தி பெருகி போய் எடுத்துன்னு அர்த்தமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப இந்த பெரிய ஹால்ல 2 லைட் போட்டா இருட்டு ஜாஸ்தியா இருக்கும். இதுலயே 50 லைட் போட்டா இருட்டே இருக்கப்படாது, வெளிச்சமா இருக்கணும். அதுதானே வாஸ்தவம். அப்போ 10,000 பேர் கோயிலுக்கு போகிறார்கள் என்றால் குற்றங்கள் குறைந்திருக்க வேண்டும். ஆனா இப்ப 10,000 பேர் கோவிலுக்கு போறாங்க, காவடி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, குற்றங்கள் பெருகி கொண்டே போகிறது. இத்தனை விளக்கு போட்டு இருட்டா இருக்குன்னா விளக்கு மேல மிஸ்டேக், அது சரியில்லை. அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்றும் கூட அங்க இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் குறையாமல் பெருகுமே ஆனால் அது உண்மையான ஆன்மீகமும் இல்லை, பக்தியும் இல்லை. கோவிலுக்கு எதுக்கு போறோம்? ஆலயம், ஆனா உயிர், ஆத்மா. ஆத்மா லயிக்கக்கூடிய இடம் தான் கோவில். இப்ப கண்ணுக்கு நல்ல டிவியில சீரியல் பார்த்தா கண்ணுக்கு நல்லா இருக்கு, பாட்டு கேட்டா காதுக்கு நல்லா இருக்கு, லயித்து கேட்கிறோம். நல்ல சாப்பாடு வாய்க்கு, நல்ல வாசனை மூக்குக்கு, நல்ல தென்றல் காற்றும் மெத்து மெத்தின் படுக்கையும் உடம்புக்கு. ஆனா இது புலன்களுக்குத்தானே தவிர இது மனசுக்கு இன்பம் தருகிறதா? இல்லையே. நீங்க அறுசுவை உணவை போட்டிருப்பீங்க, பாதாம் அல்வா என்ன, அது என்ன, இதென்ன எல்லாம். மனசுல நிம்மதி இல்லாத ஒருத்தனுக்கு அந்த சாப்பாடு இனிக்குமா? பாட்டு காதல ஏறுமா? பார்க்குற டிவி தொடர்ந்து பார்க்க முடியுமா? கண்ணுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மனசு எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் உடம்புக்குத்தான் லயமே தவிர ஆத்மாவுக்கு லயம் இல்லை. ஆத்மா என்பது மனசு. அது கருப்பா சிவப்பா யாருக்கும் தெரியாது, குட்டையா நட்டையா தெரியாது, அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கை உடைஞ்சு போனா வேற கை ஒட்ட வைக்கிறார் டாக்டர், குடல் உடைஞ்சு போனா கூட வேற குடலை உள்ள திணிக்கிறோங்கிறான். ஆனா மனசு கெட்டு போனா என்ன பண்றது? மனசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே மாத்த முடியும். நமக்கே தெரியாது. அது ஒரு வேடிக்கை இல்லை. நம்ம கண்ணு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டு வாசப்படி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டு சமையலறை எங்க இருக்கு நமக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள மனசு இருக்கு, ஆனா அது எங்க இருக்கு நமக்கே தெரியலன்னா இது வேடிக்கையா இல்ல? நம்ம என்ன எல்லாம் தெரிஞ்சவங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறமே, வேற ஒண்ணும் வேண்டாம்டா. உன் மனசு எங்க இருக்கு தெரியல. உன்னை பத்தியே தெரியாத போது நீ உலகத்தை பத்தி என்ன தெரிந்து கொள்ள போற? அந்த மனசு எந்த இடத்துல லயிக்கிறதோ அப்பொழுது புலன்கள் எல்லாமும் அடங்கிடும். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் சொல்வார், முருகா ஓரவட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதால் சேர ஒட்டார், ஐவர் செய்வதன் யானினி சூரனை சோர நிட்டூரனை காருடல் சோரி கக்கிட இமைப்போதியில் கொன்றவனே. ஓரவிட்டார்,
என்னை சுத்தமா உன்னை நினைக்க விட மாட்டேங்கிறான். உன்னை ஒட்டார் அதை பத்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஒன்று கொடுத்தரத்துல குடியிருக்கீங்க, 4 கொடுத்தரும், அது அப்பார்ட்மெண்ட்டாவே வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு இன்னைக்கு சஷ்டி விரதம், சஷ்டி கவசம் போட்டு கேட்போம், டேப் போடுறீங்க, சஷ்டி போடுறீங்க. பக்கத்து வீட்டில் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு பாட்டு போடுறான் அவன். இந்த பாட்டுக்கு மீறி அந்த பாட்டு நிற்கும். இது காதுல ஏறுமா? வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு மடியா இன்னைக்கு பருப்பு சாம்பார் பொரியல் வைக்கிறேங்கிறா. பக்கத்து வீட்டில் மீன் வாங்கி இன்னொரு போர்ஷன்ல வறுக்கிறா. அந்த நாத்தத்துல இந்த நாத்தம் அடங்கமா நம்ம வீட்டு வாசனை? முடியாது. நல்ல வாசனையை பிடிக்க முடியல. ஊதுவத்தி ஏற்றி வச்சா அதுக்கு மேறிக்கொண்டு வாசனை வருது. நம்ம கேட்க நினைக்கிற நல்ல விஷயத்தை விட மோசமான விஷயம் காதுல விழுகிறது. வாயில நல்லதா இன்னைக்கு 2 ஸ்லோகம் சொல்லுவோம், அம்பாளை பத்தி 2 பாட்டு பாடுவோம் நினைச்சா பக்கத்து வீட்டுக்காரி வந்து வம்பு பேசுறா. அவளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு, வாய் பேச முடியல. கால் கோவிலுக்கு போனோம் போறது, அங்க போஸ்டர் ஒட்டிருக்கா, இன்றே இப்படம் கடைசி. அட கோயில் அங்க ஓடியா போது படத்துக்கு போவோம், தீர்ந்து போச்சு. அப்போ நாம நினைக்கிற மாதிரி நம்ம கண்ணோ காதோ மனசோ மூக்கோ வாயோ இல்ல, மனசு உள்ளதா இருக்கு. 5 செய்ய முடியல. முருகனை கேட்கிறார், சூரனை கொன்ன சுப்பிரமணியா, என் மனசுக்கு இடம் தரக்கூடியது இல்லாம இந்த 5 புலன்களை என்னை ஒன்று கொடுத்தனக்காரன் கொடுமைப்படுத்துற மாதிரி காதொன்று கேட்க, வாயொன்று பேச, கண்ணொன்று பார்க்க இத்தனை துன்பப்படுத்துகிறதே, இதுக்கு எங்க போய் நிம்மதி கிடைக்கும்? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. போ, அங்க 5 புலன்கள் அடங்கி போகுமா? போகும். முன்னெல்லாம் கோவில ஒட்டித்தான் குடிகள். அதைத்தான் சொன்னேன், திருவண்ணாமலை 50 வருஷங்களுக்கு முன்னால இருந்ததை விட இப்ப ரொம்ப வளர்ந்து போச்சு. இடம் அவ்வளவுதான் இருக்கு. என்ன வளர்ந்து போச்சு? ஹோட்டல் ஜாஸ்தியா போச்சு, தங்குகிற லாட்ஜ் ஜாஸ்தியா போச்சு, துணிக்கடை ஜாஸ்தியா போச்சு, பலகார கடை ஜாஸ்தியா போச்சு. ஏன்? அங்க வர்ற கூட்டத்துக்காக வேண்டி இத்தனையும் பெருகுகிறது. முதல்ல ஒரு கோவில் இருந்தா அந்த கோவிலுக்காக 10 குடுத்தனம் வரும். கோயிலுக்கு பூஜை பண்றவரு, அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறவங்க, மாலை கட்டி கொடுக்கறவன், கோயிலை பெருக்கிறவன், சாமி தூக்குறவன், இத்தனை பேர் வேணுங்க. அந்த குடும்பம் இருக்கும். அப்போ ஒரு கோவில் இருந்தா, ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட அதுக்கு இந்த 10 பேர் கண்டிப்பா வேணும். 10 பேரோட குடும்பம் கோயிலை சுத்தித்தான் இருக்கும், அங்கேயே அவங்களுக்கு வீடுகள் இருக்கும். அப்ப கோயிலை தழுவிய குடிகளுக்கு அந்த கோவில். ஆண்டவனுக்கு திருவிழாயே என்னத்துக்கு? மாரியம்மா பண்டிகை எதுக்காக? தேரு, கடவுளுக்காக அல்ல. சும்மா இருக்கிற சாமியை தூக்கி தேர்ல வச்சு தெருவா இழுத்துட்டு போறது சாமிக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல. எதுக்காக? அந்த திருவிழா சமயத்துல 10 பேர் பிழைப்பான். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், நீ திருவிழாவுக்கு இருக்கிற கடையில ஒரு சின்ன மெழுகுவத்தியாவது வாங்கிட்டு வராம்பாரு தன்னுடைய சிஷ்யர்களை. ஏன்னா அவன் அந்த ஒரு திருவிழாவில் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வருஷம் சாப்பிடுவான். அதனால கோவிலை ஒட்டி பல பேர் பிழைத்தார்கள். அந்த பல பேர் பிழைக்க பிழைக்க எங்களுக்கு படி இழக்கிறானேன்னு ஆண்டவங்கிட்ட பக்தி ஜாஸ்தியாச்சு. நாமே கோயிலுக்கு எப்ப போறோம்? கஷ்டம் வந்தா தான் கோயிலுக்கு போறோமே தவிர லாபம் வந்தா கோயிலுக்கு போக மாட்டோம். லாபம் வந்தா ஜவுளி கடைக்கு போலாமா, 30,000 வித்தா என்ன நகை கடைக்கு போலாமா, டூர் போலாமா, இதானே. கஷ்டம் வந்தா கோயிலுக்கு. ஆண்டவரே காப்பாத்து. கல்யாணம் ஒரே வருஷத்துல குழந்தை பார்த்தா சாமி கிட்ட யாரும் வேண்டிக்கிறது இல்ல. 2 வருஷம் ஆயிட்டா, ஐயா எனக்கு ஒரு குழந்தை கொடு. 16 வயசுலயே கல்யாணம் ஆயிட்டா யாரும் கவலைப்படுறது இல்ல. 25 வயசு ஆயிட்டா, ஐயோ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லையே, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையே. வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்ற வரைக்கும் கவலை இல்லை. அவன் காலி பண்ண சொல்லிட்டானா வேற வீடு கிடைக்கலையே, எனக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டியா? எப்ப நமக்கு கஷ்டம் வருகிறதோ அப்பதான் ஆண்டவனை பார்ட்னரா சேர்த்துக்கிறோம். நல்ல வசதி வந்தா அதுக்கு பார்ட்னர் வேற, தலைமையில் துணியை போட்டுட்டு போனோம், அவ்வளவுதான். இதுவரைக்கும் மனிதர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஆரம்பித்தவன் எல்லாம் தலைமையில் துணியை போட்டான். ஆனா ஆண்டவனை கூட்டு சேர்த்து கொண்டு செய்தவனுக்கெல்லாம் ஆண்டவன் தான் தலைமையில் துணியை போட்டுக்கிட்டானே தவிர இவன் வசதியா தான் இருக்கான். என்ன அர்த்தம்? இவன் வசதி வந்தவொடனே கோயிலே மறந்துடுறான். திருப்பதி உண்டியல்ல கட்டுக்கட்டா நோட்டு விழுகுதுன்னா அத்தனை கள்ளப்பணம். வீட்டை வச்சா இன்கம் டாக்ஸ் காரன் பிடிப்பானே, கொண்டு அங்க போட்டுரு, அங்க போட்டுடு. அதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, முன்னெல்லாம் காசிக்கு திருப்பதிக்கு போனா அதுக்கு பேர் யாத்திரைன்னு பேரு. இப்ப டூர் போறேன், திருப்பதிக்கு டூர் போறோம், காசிக்கு டூர் போறோம். டூர் போறதுக்காக வேண்டியா கோயில் கட்டி வச்சிருக்கோம்? இல்லையே. கோவில் என்பது பொருட்காட்சி சாலை அல்ல. அந்த காலத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி வைத்தார்கள் என்றால் அந்த ஆலயங்களை நீங்க பார்க்கணும். எல்லாம் கருங்கல் தான், தரை முழுக்க கருங்கல், கூரை முழுக்க கருங்கல், தூண்கள் எல்லாம் கருங்கல். அந்த கம்பியை வாங்கி இந்த சிமெண்ட்டை வாங்கி கட்டுறோம். கட்டி முடிச்சு 6 மாசம் கூட ஆகல, செவுத்துல விரிசல். கேட்ட அப்படி விழுந்தாதான் சார் கட்டடம் நல்ல கட்டடம். இன்னும் நல்லாவே விழுந்தா அது ரொம்ப நல்ல கட்டடம். அதானே, ரொம்ப நன்றி உள்ள கட்டடம். வெடிச்சிட்டு பாக்குது, எங்கடா கான்ட்ராக்டர் காணமேன்னு. எந்த வீட்லயாவது புதுசா கட்ட வீட்டுல விரிசல் விழாத வீடு சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன். கிடையாது.
கண்டிப்பா ஒரு வீரல் விழுந்திருக்கும். கேட்டா அது நல்லதுங்க, காற்றோட்டம். ஏன் கட்டுற அப்படியே? ஏன் கட்ட? விரிசல் விழுந்தா அது பெருசாகாதா? இல்ல. அதே மாதிரி முன்ன வீடு கட்டும் போதெல்லாம் 4 தலைமுறை 5 தலைமுறை அதுல வாழணும், நிறைய குழந்தைகள் பிள்ளைகள் வாழணும், அவர்கிட்ட வந்து இருக்கணும், கல்யாணம் கார்த்திகை. இப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணு. அதுவும் என்ன பண்ணுது? படிக்கிற வரைக்கும் +2 படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா, +2 படிச்சு முடிச்சா அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், காலேஜுக்கு போனா ஹாஸ்டல், அங்கிருந்து அப்படியே வேலை, வெளியூர் போயிடுறோம். நீ படிக்க வச்ச எல்லாம் இந்த பணம் அனுப்புற, தீர்ந்து போச்சு. அதனால இப்ப வீடு கட்டுறவன் யாருமே அது 50 வருஷம் இருக்கணும்னு நினைச்சு கட்டுறதே கிடையாது. எந்த பையங்க எனக்கு அப்புறம் இங்க வந்து குடியிருக்க போறான், என் காலம் முடிஞ்சா இங்க யார் வர போறாங்க, ஏதோ என் காலம் வரைக்கும் இருந்தா சரி, அது 5 வருஷமா 10 வருஷமா இடிஞ்சு என்ன மாதிரியே விழுந்தா ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதானே. கோயில்கள் அப்படி நினைச்சு கட்டலையே, யார் வரப்போறான்னு நினைச்சு கட்டல, எல்லாரும் வருவார்கள். கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் கோவிலுக்கு கண்டிப்பா வந்து கொண்டேதான் இருப்பான். அதனால அரசர்கள் தங்களுடைய அரண்மனை காட்டில ஆலயங்களை பிரம்மாண்டமாக கட்டினார்கள். அந்த கட்டினது மனிதனுக்கு நன்மை வரத்தக்க வகையில். இன்னைக்கு மூட்டு வலி இல்லாத ஆளு 1000ல் ஒருத்தர் தான் அதிசயம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு பிடிப்பு. அப்ப டாக்டர் என்ன பண்றாரு? காலில் செருப்பு போட்டு நடங்க, வீட்டுக்குள்ளேயே சாமி ரூமுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடங்க. செருப்பு போட்டு நடந்தா கால் வலி சரியா போயிடுப்பா, ஒன்றும் போற வழியே எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல கருங்கல் தளம், அந்த கருங்கல் தளத்துல நீங்க 12 பிரதர்ஷனம் பண்ண, 48 பிரதர்ஷனம் பண்ணா காலை அழுத்தி அழுத்தி வச்சு நீங்க நடக்கிற போது, அந்த உள்ளங்காலுக்கு பிரஷர் கொடுக்கிற போது மூட்டு வலி யாருக்குமே வந்ததில்லை. உங்க வீட்லயே உங்க பாட்டனுக்கோ தாத்தாவோ யாராவது மூட்டு வலி வந்து படுத்துட்டு இருக்காங்களா? இல்ல. ஹார்ட் அட்டாக் வந்து படுத்தவங்க இல்ல. ஏதோ வயசாகும், காய்ச்சல் வரும், குளிர் வரும், சாவாங்க. இந்த மாதிரி 30லயும் 20லயுமே ஹார்ட் அட்டாக் வந்தது, கேன்சர் வந்தது இல்ல. இந்த பேர் கூட தெரியாது. அப்பெல்லாம் கேன்சர் பேர் கூட கிடையாது, மாரடைப்பே கிடையாது. பெரிய வியாதி மலேரியா காய்ச்சல் தான். அப்ப அந்த காலுக்கு நல்ல பயிற்சி. அதனாலதான் முன்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா கோயிலுக்கு போமா, கோயிலுக்கு போயிட்டு ஒரு 12 பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா, தினமும் 48 பிரதர்ஷனம் பண்ணு, ஒரு மண்டலம் கோயில சுத்திட்டு வா, பிள்ளையார் கோயில சுத்து, சனீஸ்வரன் கோயில சுத்து. எதுக்காக? சனீஸ்வரனுக்கோ பிள்ளையாருக்கோ லாபம் இல்லை, நம்ம கால்களுக்கு பலம் வர வேண்டும், அழுத்தம் வர வேண்டும். அதுல எப்படி சுத்த சொன்னார்கள் தெரியுமா? கையில ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய், வழிய எண்ணெய், கொஞ்சம் வேகமா நடந்தா அந்த எண்ணெய் கீழே சிந்தும். நிறமாச கர்ப்பிணி வேற, நிறமாச கர்ப்பிணி பெண் கை நிறைய ஒரு பாத்திரத்துல எண்ணெய் எடுத்துக்கொண்டு எண்ணெய் சிந்தாமல் வயிற்றுக்கும் அலுங்கல் இல்லாம எப்படி நடப்பாளோ அப்படி கோயில சுத்துறோம். நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனா ஒரு வேடிக்கை பார்க்கலாம். நான் ஸ்ரீரங்கத்துக்கு பேச போயிருந்தேன். ஒருத்தர் வீட்டுல அந்த மாமி குக்கரை வச்சா, ருக்மிணி கொஞ்சம் இரு வந்துடுற, ஓடினா. ஒரு 5 நிமிஷம் திருப்பி வந்தா, குக்கரை இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சா, கொஞ்சம் இரு வந்துடுற. என்னத்துக்கு மாமி இப்படி ஓடி ஓடி போறீங்க, ஏதாவது பிரார்த்தனையான்னு? இல்ல, பெருமாள் இந்த மண்டபத்தை விட்டு போயிடுவார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எந்த மண்டபத்துல எப்ப இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு விசித்திரமான கோவில். ஓடுவாங்க, ஓடி போய் ஒரு சுத்திட்டு இப்படி போட்டு உடனே ஓடி வந்துட வேண்டியது. இது எதுக்கு? தேவையே இல்லையே. இக்கரையை விட்டா தான் நீங்க அக்கறைக்கு போக முடியும். இந்த நினைப்ப கோயிலுக்கு போனா எல்லாத்தையும் மறந்துடணும். அதுக்காக தான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போ. நான் அதான் சொல்லுவேன், எங்க கோயிலுக்கு போகும்போது சாப்பிடலாமா? நல்லா சாப்பிட்டு போ. நல்லா பசி தாங்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு போ, காப்பி குடிச்சிட்டு போ, 2 வாழைப்பழத்தை தின்னுட்டு போ. எதுக்காக? இங்க போய் உட்காந்துக்க வேண்டியது. ஐயோ, கோயிலுக்கு போகும்போது சாப்பிடவே கூடாது, சாமி கோயிச்சுக்கும், உட்காந்துக்க வேண்டியது. அங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தலையில பால் ஊத்தினா ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம், தயிர் ஊத்தினா ஒரு டம்ளர் தயிராவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம், பஞ்சாமிரதம் மட்டும் 2 வாழைப்பழமா தின்னுட்டு வந்த. இது யார் வரணும் போச்சோன்னா? சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது உன் வைத்தியே நினைச்சுக்கிட்டு நீ சாமியை பார்க்கலன்னு யார் அடிச்சா? நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் உட்காரு. உன்னால பசி தாங்க முடியும், அந்த நினைப்பு இல்லைன்னா போ. இல்லைன்னா நிம்மதியா உன்னால சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுட்டு போ, உட்காந்து நல்லா பார்த்து. வேற நினைப்பே இருக்கக்கூடாது. ஐயோ, கேஸ் அணைச்சேனோ இல்லையோ, எல்லாத்தையும் அணைச்சு கிணச்சு முடிச்சுட்டு போய்த்தோல, அப்பெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அடுப்பு எரிய விட்டுட்டு எவ்வளவு போக மாட்டான், எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. வெளியே போனா வீட்டு கவலை தான். கேஸ் அணைச்சமா, லைட் ஆஃப் பண்ணமா, ஃபேன் ஆஃப் பண்ணமா, டிவி அணைச்சமா, இதான். புருஷனுக்கு சோறு போட்டேனா, சமையல் அடுப்புல மூடி வச்சேனா, அந்த கவலையெல்லாம் கிடையவே கிடையாது. கேஸ் அணைச்சேனா, டிவி அணைச்சேனா, ஃபேன் அணைச்சேனா, இதுதான். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். முடியல. நினைப்புகள் காரணம் என்ன? நம்ம எதையெல்லாம் வசதிகள் என்று பெருக்கி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் வாழ்வுக்கு கேடாக வந்து ஆண்டவன் நினைப்ப நம்ம கிட்ட தூக்கி எறியுது. அதுக்காகத்தான் நீ ஆலயத்துக்கு போகிற போது ஆள் அழிக்கணும். அங்க எப்படி வைத்தார்கள்? மேளம், மேள சத்தம், மணி சத்தம். அதை கேட்கிற போது காது என்ன பண்ணுது? வேற ஒன்னையும் கேட்கறது இல்லை, இந்த மணி சத்தம் தான். அங்க மலர் மாலைகள், ஆண்டவனுக்கு போட்டிருக்கிற மலர் மாலைகள், அது வாசனை மூக்க பிடிக்குது. ஆஹா, என்ன கற்பூர வாசனை எப்படி இருக்கு!
நினைக்கிறோம். சத்தம் கேட்கிற போது மேல சத்தம் கேட்டா எடுத்துட்டு மணி அடிச்சாச்சு போலாம். கண்ணுக்கு பார்த்தா அம்பாளுக்கு அழகா இத்தனை காலம் ஜரிகப்பட்ட பட்டு புடவை பார்க்குற போது யாருக்கு பொறாம வராது. அதே ஒரு பொண்ணு கட்டிட்டு போனா புருஷன் எங்க வாங்கினானோ, என்ன கொள்ளையடிச்சானோ, வைத்தறிச்சல். இன்னும் சில பேர் எனக்கு அந்த மாதிரி இல்லையே, அம்பாளுக்கு கட்டினா எனக்கு அந்த மாதிரி புடவை வேணும் கேட்காதரி, பாவம் பாங்க சொல்ல மாட்டோம். அம்பாளுக்கு நகை போட்டா அதை பார்த்து ரசிப்போமே தவிர அது எனக்கு வேணும் இவளுக்கு மட்டும் எதுக்கு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி அங்க நைவேத்தியம் பிரசாதம் கொடுக்குற போது அதில் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா பார்க்க மாட்டோம். கையை நீட்டி சக்கரை பொங்கலோ புளியஞ்சாதமா கொடுக்கும் போது அதை வாங்கி சாப்பிட்டு திருப்தியோட. வீட்டில் செஞ்சா 1000 குறை. அப்போ வாயும் அடங்குது, காதும் அடங்குறது, மூக்கும் அடங்குறது, கண்ணும் அடங்குறது, கால் கையும் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கு அங்கேயே. அப்போ இத்தனை அங்கங்கள் அத்தனையும் ஒடுங்குகிற போது அந்த ஆத்மா அங்க லயிக்கும். இதெல்லாம் வேலை செய்யலைன்னா மனசு அங்க வேலை செய்யும், இதெல்லாம் வேலை செஞ்சா மனசு வேலை செய்யாது. அப்ப அந்த ஆத்மா லயிக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் ஆலயம். கோவில் சொல்லக்கூடாது, கோயில். கோன்னா அரசன், அரசன் இருக்கிற இடம் அது அரண்மனை இல்லை, அதுவும் வீடுதான். ராஜா இருந்தாலும் வீடுதான், வசிப்பது வீடு. ஆண்டவன் வசிப்பது, ஆண்டவன் வசிக்கணும். வீட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம வாட்டி என் பையன் அமெரிக்காவில் இருக்கான 6 மாசம் கூட்டிட்டு போனா அது வீடு, வாழற வீடு இல்ல, குட்டிச்சோறு. வீட்டுல ஆள் இருந்தா தான் அது பேரு இல்லம்னு பேரு. அது மாதிரி ஆண்டவன் எப்பவும் அந்த கோயிலே இருக்கிறான். அவன் கோயிலை விட்டு வெளியே போக மாட்டான், அவன் டூர் போக மாட்டான், சினிமா பார்க்க போக மாட்டான், சென்னை சில்க்ஸுக்கு போக மாட்டான், அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான் கடைசி பக்தன் வர்ற வரைக்கும். எனக்கு சாதம் போட்டானா அபிஷேகம் பண்ண, ஐயோ ஒரு பக்தன் கூட வரலையே, ஒரு பக்தன் கூட வரலையே சாமி. அதனால அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. வீட்டில் நிறைய சமைச்சு வச்சிருக்கோம், ஐயோ இத்தனை பண்ணி வச்சிருக்கேன், இந்த பையனையும் காணோம், இந்த புருஷனையும் காணோம், பொண்ணையும் காணோம், எல்லாம் வருவாங்கன்னு செஞ்சு வச்ச ஒத்திரையும் காணுமே. ஒரு அம்மா எப்படி தவிப்பாளோ அவ தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான். பிள்ளை வரலையே, வருவங்க வரலையே, வரேன்னு சொன்னானே ட்ரெயினுக்கு வரலையே, வெளியே போன புருஷனையும் இன்னும் காணமே, அவர் யாரோ 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இத்தனை சமைச்சு வச்சிருக்கேனே ஒத்திரையும் காணுமே. அது மாதிரி ஆண்டவன் காத்திருப்பான். அடே நான் இத்தனையும் கொடுக்க காத்துக்கொண்டு 2 கை இல்லடா, 4 கை 8 கை இத்தனையோட நான் நிக்கிறேன், வரமாட்டேங்கிறியடா வரமாட்டேங்கிறியடா. நமக்காக ஆண்டவன் ஏங்கி கொண்டிருக்கிற இடம் எதுவோ அதுதான் கோயில். ராஜாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டான், எவ்வளவோ பெரிய அரசர்கள் எல்லாம் ஆண்டார்கள், இங்க ஒத்தனை இல்லை. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து இவன் அழிச்சது உண்டு. பாண்டியனை சோழன் அழிச்சா, சோழனை பல்லவன் அழித்தா, பல்லவனை விஜயநகர் அழித்து, எல்லாம் அழித்தது. எல்லா ராஜாக்களுக்கும் நிரந்தரம் இல்லை. ஆனா 2 ராஜா மட்டும் பர்மனன்ட் ராஜா. ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் ரங்கராஜா. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல, ஒருத்தர் சிதம்பரத்துல, 2 காவிரி கரையில தான். நான் SSLC படிக்கும் போது ஒரு பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கம்பர் எழுதினது. இரவு நண்பகல் ஆகிலன், பகல் இருளராவ் இரவாகிலன், இரவி எண்டிசை ஏகிலன், கடல் 7 வற்றிலன் போகிலன், மரபு தங்கிய முறைமை பேடிய மன்னர் போகிலன் ஆகிலன், வளமையின் ஒரு சோழ மண்டல வாழ்க்கை காரணமாகவே கருது செம்பனின் அம்பலத்திலே ஒரு கடவுள் நின்று நடிக்குமே, காவிரி திரு நதியிலே ஒரு கடவுள் மாமுகில் துயிலுமே, தரு உயர்ந்திடு புதுவை எம்பதி தங்கு மானிய சேகர சங்கரன் தரு சடையனன் தரு தர்மதேவதை வாழவே. அவரை ஆதரித்த சடையப்பவளால் வாழ வேண்டும்னு 2 ராஜா, பர்மனன்ட் ராஜா. அவங்க கிட்ட அத்தனை ராஜ்யம், மொத்தம் நடராஜா சிதம்பரத்துல, இத்தனை ரங்கராஜா ஸ்ரீரங்கத்துல, 2 ராஜாவும் காத்திருக்கிறார்கள். அந்த ராஜ்யம் போகல, அந்த ராஜாக்களுடைய பதவியை யாரும் பிடுங்கல. இன்னைக்கு நடராஜா நடராஜா தான், ரங்கராஜா ரங்கராஜா தான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் பக்தர்களுக்காக நிரந்தரமாக காத்து கொண்டிருக்கிறான். இந்த கோவில்களை கட்டின அமைப்பு இருக்கிறதே அதுவே ஆண்டவனுக்காக அல்ல, நமக்காக. நம்ம உடம்பு கோவிலும் ஒன்னேதான், 2 ஒன்னேதான். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு, தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த உடம்பே ஆலயம்தான், இதுக்குள்ளே ஆண்டவன் தான் குடியிருக்கான். கோயிலுக்கு உடம்புக்கு வித்தியாசமே கிடையாது. எப்படி உள்ளம் பெரும் கோவில், பெருங்கோவில்னா கர்ப்ப கிரகம். கோவில் கோவில் இருக்கலாம், கோவிலுக்குள்ள சுவாமி இருக்கிற இடம் இருக்கே அதுதான் பெருங்கோவில். பிரகாரம் இல்லாம இருக்கலாம், தூண்கள் இல்லாம இருக்கலாம், கருவறை இல்லாத கோவிலே கிடையாது. அந்த கருவறை எப்பவுமே வாசல்ல இருந்து பார்த்தா நேரம் இருக்காது, கொஞ்சம் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும், இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும். அது மாதிரி நம்ம இதயமும் நேரம் இருக்காது, இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும். அந்த இதயம் தான் மிகப்பெரிய கர்ப்ப கிரகம், அதுக்குள்ளதான் எல்லா சுவிட்சுமே இருக்கு. உள்ளம் பெரும் கோயில், இந்த ஊன் உடம்பு ஆலயம், இந்த உடம்பு தான் கோவில், இது கர்ப்ப கிரகம். முதுகல இருக்கிற முதுகெலும்பு இருக்கே அதுதான் கொடிமரம். 33 கணம் இருக்கும். சின்ன குழந்தைக்கு அதே தான், பெரியவனுக்கு அதே தான், இங்கிலாந்துக்காரனுக்கு அதே தான், ஆப்பிரிக்காக்காரனுக்கு 33 கணு.
கோவில் கொடிமரத்திலேயே 33 கணம் இருக்கும். 33 கணம் இருக்கும். அதுல சூட்ச்ம நாடி என்பது இங்க இருந்து கிளம்பி மேல போகணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தம் 6 நிலை தாண்டி கொடியேற்றுற போது கீழே இருந்து அந்த கொடி சுத்தி 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 மேல போகும். நம்முடைய உடம்புல இருந்து அந்த நாடி வரும்போது குண்டலினி சக்தி இங்க சுருண்டு கிடக்கும். பாம்புக்கு தான் அந்த சக்தி உண்டு. மற்றதெல்லாம் நாய் நிற்கிற போது ஒரே அளவு தான், படுத்தாலும் ஒரே அளவு தான், பூனை படுத்தாலும். பாம்பு அப்படி இல்லை, இவ்வளோ நீளம் இருக்கும். அது படுக்கிற போது பார்த்தா இத்தினூடு கிடக்கும் வட்டமா. சீட்டி விட்டு பாருங்க, அங்கிருந்து இது வரைக்கும் வரும். அது மாதிரி இந்த குண்டலினி என்பது நம்ம அடி வயிற்றுல சுருண்டு கிடக்கு. அதை முறைப்படி நம்ம செஞ்சோம்னா மூலாதாரம், சாதிஷ்டாதம், அநாகதம், விசுத்தி ஆகிய மணிபுரம் மேலே போய் உச்சியில் போய் சகசிராரம் அங்கே படம் விரிச்சு நிற்கும். அப்போ அதே மாதிரி கொடிமரத்தில் கொடி வளைஞ்சு வளைஞ்சு ஏறி மேலே போய் பட்டொளி வீசி பறக்கும். நம்ம முதுகெலும்பு தான் கொடிமரம். நம்ம உள்ளத்தில் 5 கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று 5 கோஷங்கள். அந்த 5 கோஷங்கள் தான் 5 பிரகாரம். கோவிலில் இருக்கிற 5 பிரகாரங்கள், 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் 5 மண்டபங்கள். கருவறை, அர்த்த மண்டபம், சபா மண்டபம், அபிஷேக மண்டபம், அலங்கார மண்டபம்னு மண்டபங்கள். இந்த 5 புலன்களும். கால்கள் 2 தான் கோபுர வாசல். வாய் கோபுர வாசல், கால் தான் தூங்குறது, தலை தான் ராஜகோபுரம். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. உங்களை ஏமாத்துற இந்த 5 புலன்கள் இருக்கே, கண்ணு காது மூக்கு, இதுதான் அங்கே விளக்கு. 5 தீபம் போடும்போம். குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்கும், 6 முகம்லாம் கிடையாது. முருகன் கோயிலாக இருந்தாலும் 5 முகம் தான், யாராக இருந்தாலும் 5 திரி போட்டு தான் ஏற்றுவோம். 5 முகம் இந்த மணி விளக்கு. அதனால தான் 5 புலன்களும் மணி விளக்கு, 5 தீபம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய ஆலயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னதாக தான் இருக்கும், ஜன்னலெல்லாம் இருக்காது. அது அண்ணாமலையார் கோயிலானாலும் சரி, ராஜராஜேஸ்வரர் கோயில், ராஜராஜ சோழன் கட்டில தஞ்சை பெருவுடையார் கோயிலானாலும், கங்கை கொண்ட சோழபுரம் ஆனாலும், அது காசி விஸ்வநாதர், எதுவாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னது. இதுக்கு அளவு யார் கொடுத்தா? இவ்வளவுதான் கட்டணம். கர்ப்ப கோயில் பெருசா இருக்கலாம், 7 பிரகாரம் இருக்கலாம், 5 பிரகாரம் இருக்கலாம், 4 பிரகாரம் இத்தனையும் இருக்கலாம். ஆனா கர்ப்ப கிரகத்தோட அளவு யார் கொடுத்தா? இமயமலை. நம்ம இமயமலையவே சிவலிங்கமா தான் நினைக்கிறோம், கைலாசம் தான் சொல்றோம். அதுவே பெரிய சிவலிங்கம் கைலாசநாதன் தான் சொல்றோம். அங்க போனவங்களுக்கு தெரியும். அங்க போய் பார்த்தா சுத்துப்பட்ட கோயில் மாதிரி, கர்ப்ப கிரகம் மாதிரி, கொடிமரம் மாதிரி எல்லாம் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். அதுதான் அளவு. அங்க எப்படி இருக்கோ அதை வைத்துத்தான் எல்லா கோயிலையும் கர்ப்ப கிரகம் ஒரே அளவா தான் இருக்கும். கோவில் பெருசு சின்னதா இருக்கலாம், கர்ப்ப கிரகம் ஒரே அளவா தான் இருக்கணும், இருக்கும். மாத்தி கட்டாது கோவில் இல்லை, தப்பு. அப்ப கருவறை சின்னது. அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம், பக்தர்கள் நிக்கிற மண்டபம். அதுக்கப்புறம் சுவாமியை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறது அலங்கார மண்டபம். அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு மண்டபம், ஊஞ்சல்ல உட்கார்ற சபா மண்டபம். இது எல்லா கோயிலும் இத்தனை மண்டபமும் இருக்காது. கர்ப்ப கிரகமும் அர்த்த மண்டபமும் நிச்சயமா இருக்கும் ஜனங்கள் இருக்கிறதுக்காக. சுத்தி பிரகாரம், சுத்தி பிரகாரம். அந்த பிரகாரம் 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். திருவண்ணாமலையில் 7 பிரகாரம். முழுமையான கோவில்னா அது திருவண்ணாமலை தான். ஏன்னா அங்கே 7 பிரகாரம், 9 கோபுரம். அங்கே 5 சுவாமிக்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு 5 பஞ்சலிங்கம். பார்த்தா நம்ம திருவானக்காவல் அப்புலிங்கம். அங்கே கர்ப்ப கிரகத்தில் தண்ணி நின்றுட்டே இருக்கும். சுவாமி சன்னதியில் தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும். அது அதிகமாகவும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது. காவேரியில் வெள்ளம் வந்தாலும் போகாது. எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்க. காவிரிக்கு நடுவிலேயே ஸ்ரீரங்கம், தண்ணி உள்ளே வராது. இது வரைக்கும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு, எந்த கோயிலையும் அடிச்சுட்டு போனதா இல்லை. அவ்வளோ பெரிய சுனாமி வந்த போது கூட பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு எந்தவித சேதமும் இல்லை, அப்படியே இருந்தது. பக்கத்தில் இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் அந்த பெரிய சுனாமி வந்த உடனே இலங்கைக்கு போனேன். அப்போ போன போது மட்டக்களப்பில் எல்லாம் அழிவு. நடுவில் ஒரு பிள்ளையார் கோயில், இந்த பக்கம் வீடும் போச்சு, இந்த பக்கம் வீடும் போச்சு. அந்த பிள்ளையார் கோயில் மட்டும் அப்படியே இருக்கு. அதுதான் அற்புதம், வேடிக்கை. சமையல் அறையில் மனைவி இருப்பா, இவர் ஹாலில் இருப்பார். பொண்டாட்டி கூப்பிட மாட்டார், ஃபோனில் கூப்பிடுவார். ஒரு குரல் வரும், அவர் இப்பொழுது வேறொருவரோட தொடர்பிலே இருக்கிறார். வெக்கங்கிட்ட புருஷனோட கேட்பான், ஏன் நீ தொடர்பில் இருக்கிறார், அது யாரோட தொடர்பில் இருந்த? இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? கேட்குறீங்களே, அதையும் கேட்குறீங்களே, தப்பு. அதனால இங்கேயும் அந்த 5 பிரகாரங்கள் இருக்கிறது. திருவண்ணாமலை பார்த்தா 9 கோபுரம். மகிழ மரத்து அடியில் நின்று பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் தெரியும். அங்கே நீருக்காக இருக்கிற திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அங்கே இருக்கு உள்ள. அடுத்தது
நெருப்புக்காக இருக்கிறது அண்ணாமலையார், அவர் அங்கேயே இருக்கார். மண்ணுக்காக இருக்கிற கோவில் பிருத்திவிலிங்கம் திருவாரூர், அங்கேயும் இருக்கு. அதே மாதிரி சிதம்பரேஸ்வரர் நடராஜர் கோவில் ஆகாயம், அதுவும் அங்க இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, காலத்திநாதர் கோயிலும் இருக்கு. பஞ்சலிங்கத்துக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே தனித்தனி கோவில்கள் இருக்கு. அதனால அங்க 5 கோவிலும் இருக்கு, 9 கோபுரம் இருக்கு, பிரகாரம் 7 பிரகாரம், இத்தனை 5 நந்தி. சாதாரணமா சிவன் கோயில்ல 5 நந்தி இருந்தாதான் அது பூர்ணமானதுன்னு அர்த்தம். திருவண்ணாமலையில் மட்டும்தான் 5 நந்தி. வெளியில இருக்கிறது இந்திர நந்தி, பெரிய நந்தி தர்ம நந்தி, கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது பிரம்மா நந்தி, அதுக்கு அடுத்தது கியூல நிற்பமே அந்த இடத்துல நிற்கிற இடத்துல மால்விடை நந்தி, பெரும் அண்ணாமலையாருக்கு முன்னால் நிற்கிறது ஆத்ம நந்தி. 5 நந்தி, 9 கோபுரம், 5 கோயில், 7 பிரகாரம், இத்தனையும் இருக்கு. மலையே கோவில், மலையே கோவில். அண்ணாமலையார் மலையை பார்த்தாலே போறோம், அவரே கோவில். அவரே சுத்துறது அங்க மட்டும்தான். திருவண்ணாமலையில வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தீபத்தன்னைக்கு 3 தடவை, தீபத்தன்னைக்கு, வருஷப்பிறப்பு அன்னைக்கு அவர் மலை சுத்துவார். திருவோடல் அன்னைக்கு, மாட்டுப்பகல் அன்னைக்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையை சுத்தி வருவார். தன்னை தானே சுற்றுவது. முதல்ல தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னார். முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம யாரு, நமக்கு எங்க மச்சம் இருக்கு, எங்க காயம் இருக்கு தெரியாது. உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு கிடக்க நமக்கே தெரியாது. அதெல்லாம் எவன்டா பார்த்துக்கிட்டு இருக்காமோ. நம்ம முதல்ல நாம் அறியும் நமக்கு எது விருப்பு எது வெறுப்பு, நம்ம கிட்ட இருக்கிற குறை என்ன நிறை என்ன. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அடுத்தவனை பத்தி அக்கறை இருக்கும். அடி அந்த குழந்தைக்கு பாரு முதுகுல காசு அளவு மச்சம், அவ புருஷன் பாரு காசியில் இருக்காம அவ எங்க இருக்கா, இதெல்லாம் பேசுவோம். நம்ம பத்தி நமக்கு தெரியாது. நம்மை அறிந்து முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தன்னையே அறிந்து கொள்வது போல ஆண்டவன் ஆண்டவனையே சுத்துவான், மலையையே மலை சுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த கோவில்ல தரை தளம் கல்லு, பிரகாரம் அத்தனை பிரகாரத்தை சுத்தி வந்தா போறோம். அந்த 4 மாட வீதியும் அதுக்கு பேரு ஆலயம்னு பேரு. ஆலயம் சுத்திரம்பாங்க, தெரு சுத்திரன்னு சொல்லுவோம். நாம எல்லாம் தெரு சுத்திரம்போம், அவன் ஆலயம் தான் அதுக்கு பேரும். அதே மாதிரி அற்புதம் என்னன்னா, அந்த கோவில்ல போகிற பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற போது மனசுல ஒரு நிறைவு, கடவுள் காப்பாற்றுவாங்கிற ஒரு ஏக்கம், மனப்பூர்வமான ஈடுபாடு, இது அவ்வளவும் கோவில்கள்ல கிடைக்கிறது. அந்த கோவில்களுடைய அற்புதங்கள் கட்டினது சிலது தெய்வங்களாலேயே பிரதிஷ்டை பண்ணினது, சிலது முனிவர்களாலே கட்டப்பட்டது, சிலது மனிதர்களாலே. நைக்கு அங்க வைக்கட்டுமா? சிலது விலங்குகளாலே கட்டப்பட்டது. இப்படி கோயில்கள் உண்டு. இந்திரனால கட்டப்பட்ட கோவில், குபேரனால கட்டப்பட்ட கோவில், பிரம்மா பூஜித்த கோவில், இப்படி உண்டு. சீர்காழிக்கு போனா பிரம்மா பூஜித்த கோவில், அப்படி பல இடங்கள்ல உண்டு. இந்திரனால கட்டப்பட்டது, இறைவனால கட்டப்பட்டது, இத்தனை. அதே மாதிரி திருவேழிமிழலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க திருமால் சிவனை பூஜித்த இடம். அர்ச்சனை பண்றாரு, ஒருத்தருக்கு உயர்ந்தவர் இல்லை. ஒண்ணு தேவைன்னா தேவைதான். 2 பையன், ஒருத்த என்ஜினியர், ஒருத்த டாக்டர். என்ஜினியருக்கு உடம்புக்கு வந்தா டாக்டர் கிட்ட தான் போடும், டாக்டருக்கு கட்டணம் கட்டணும்னா என்ஜினியர்கிட்ட தான். இவன் வசதி அவன் வசதி இல்லை, தொழில் தான். எந்த தொழில் செய்ய, ஒரு பேங்க்லயே ஒருத்தர் இருக்காரு, அவர் அக்கௌண்ட் செக்ஷன் பார்த்தா அவர் பேர் அக்கௌண்டன்ட், கேஷ் பார்த்தா கேஷியர், ரூம்ல உட்காந்துருந்தா மேனேஜர், மாறி வரலாம். அதே மாதிரி படைக்கிறதா இருந்தா அந்த வேலையை செய்யற அக்கௌண்டன்ட் பிரம்மா. அதே கடவுள் காப்பாற்றுகிற போது திருமால், தீமைகளை அழித்து சம்ஹாரம் பண்ணுகிற போது சிவன். 3 ஒருத்தரே தான், ஆனால் செய்கிற போது வெவ்வேறு வேலை. ஒரு பெண்ணு அப்பாவுக்கு குழந்தையா இருக்கிற போது மகள், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போன போது மனைவி, ஒரு குழந்தை பிறந்துட்டா அம்மா, பேட்டி பிறந்துட்டா பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரி வம்புக்காரி. ஒரே ஆள் தான், ஆனா பேர் எத்தனை. வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அம்மாவுக்கு ஆசையா அந்த குழந்தைய தங்கம் கூப்பிடுறா, அப்பா பட்டுன்னு கூப்பிடுறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போறா வாத்தியார் மண்டுங்கிறாரு, பக்கத்து வீட்டு பையன் குண்டுங்கிறான். அப்ப எல்லாம் ஒத்துறது தானே, குண்டு ஒண்ணுதான், மண்டு ஒண்ணுதான், தங்கமும் ஒண்ணுதான், ராசாவும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே. அவரவர் பார்வைக்கு எப்படி. அதே மாதிரி தெய்வம் ஒன்றுதான், ஆனால் அது செய்கிற வேலையை பொறுத்த வரையிலே அது அதற்கு. இப்ப மிஷின் சுவிட்ச் இருக்கு, கரண்ட் தான், கரண்ட் ஒண்ணுதான். ஆனா இந்த சுவிட்சை போட்டா விளக்கறியுது, இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் சுத்துது, இன்னொரு சுவிட்சை போட்டா சுவிட்ச் ஒண்ணுதான். சுவிட்சை மாத்தி மாத்தி தான் போடுறீங்க நீங்க, ஆனா மின்சாரம் ஒண்ணுதான். அதே மாதிரி கடவுள் இறைவன் என்பது ஒன்றென்று. ஆனால்
அவர் சுவிட்சை போல காற்றை கொடுக்கிற போது காற்றாடி, அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற போது விளக்குங்கிற மாதிரி காப்பாற்றுகிற போது அவர் திருமால், நமக்கு கடைசி காலத்தில் மோட்சத்தை கொடுக்கிற போது சிவ, நம்ம பிறக்க வைக்கிற போது பிரம்மா. அதுதான் எல்லாம் ஒண்ணுதான். தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் எதுக்கு? அவர்கள் ஒரே ஆண் பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு போற போது அவ ஆம்பளை. விமானம் ஓட்டுறா, லாரி ஓட்டுறா, லாரியை தூக்கி வச்சு டயர் மாத்துறா, அதெல்லாம் ஒரு ஆண் செய்யற வேலை. அப்போ ஆம்பளை மாதிரி வேலை செய்யறாங்கிறோம். வீட்டில் ஒருத்தர் சமையல் கட்டாக்கா அவன் பொம்பளை மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சமைக்கிற போது பெண்ணு, அந்த பெண்ணு வேலை செய்யற போது ஆண். ஒரு பெண்ணே ஆணாகலாம், ஆணே பெண்ணாகலாம். அதே மாதிரி சக்திகளும் அதே மாதிரி தான். வெளிப்படுவது ஒரு சக்தி, அடங்கி கிடப்பது ஒரு சக்தி. நெருப்பு குச்சிக்குள்ள நெருப்பு இருக்கு, நீ எங்க இருந்து கொண்டு வரல, நெருப்பு குச்சிலேயே நெருப்பு இருக்காது, உரசின உடனே நெருப்பு வருது. அதே மாதிரி நம்ம குள்ளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு, அது அடங்கின சக்தி. நம்ம கையை காலை நீட்டும் போது வெளிப்படுகிற சக்தி. இறைவன் என்பது அடங்கின சக்தி, சிவம் என்பது அடங்கின சக்தி. சக்தி என்பவள் செயலாற்றுகிறாள், அழிக்கிறதோ ஆக்கிறதோ எல்லாம். அப்போ அவ வெளிப்படுகிற சக்தி. அப்போ அப்பேற்பட்ட அந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு எப்படி அம்மா ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வைத்தார்கள். இதுல கோவில் இல்லாத ஊரே கிடையாது. ஒரு மாரியம்மன் கோயிலாவது கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு சின்ன கிராமமா இருந்தாலும் அங்க ஒரு கீத்து கொட்டாய் போட்டு ஒரு திண்ணை கட்டி வச்சிருப்பான். உள்ளுக்குள்ள விக்கிரகம் எல்லாம் இருக்காது, ஒரு கல்லுதான் சக்தி. நான் சொல்லுவேன், அத்திவரதற்கு அலங்காரம் பண்ணி நிக்க வச்சு தோல் நின்று பாருங்கன்னா கன்னத்துல போட்டுக்கிற பக்தியை விட உருவமே இல்லாத ஒரு இடத்துல நின்று கடவுளா நினைச்சு கும்பிடுறான அவன் தான் உண்மையான பக்தன். அவன் தான் உண்மையான பக்தன். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரிபூர்ண ஆனந்தமே. தாய்மானவர் சொன்னார், அப்பா பண்ணேன் உனக்கான பூசை, உனக்கு நான் பூஜை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? பாவித்து இறைஞ்ச. சரி உனக்கு பூஜை பண்ணோன்னு நினைச்சேன், பூ பறிக்க போனேன். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, அந்த பூவுக்குள்ளே நீ தான் இருக்க. அப்ப உடனே பறிச்சு உனக்கே போடுவாங்களா? வெள்ளத்துல பிள்ளையார் பண்ணி அதுலயே கொஞ்சம் கிள்ளி அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியமா? பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. சரி கைதான் குவிக்கலாம், சரி உடனே பறிக்க வேண்டாம்ப்பா, கும்பிடு போடுவோம் நினைச்சா எனக்குள்ளே நீ இருத்தி. அப்ப நான் போடுற கும்பிடு வெளியே இருக்கிற உனக்கு பாதி, உள்ள இருக்கிற எனக்கு பாதி. அது அரை கும்பிடு இல்லையா? எப்படிப்பா பூஜை பண்ணுவேன்? இல்லாத இடம் எங்கே? அதுதான் முக்கியம். எல்லா இடத்துலயும் ஆண்டவன் இருக்கிறான் நம்பணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு மாணவன் வந்தான். அவர் ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை. யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாடான்னு. ஒருத்தன் போனான், சுத்தி புத்தி பார்த்தா ஒரு குட்டிச்சோறு இருந்தது, அங்கே யாருமே இல்லை, கழுத கூட இல்லை. அவன் பழத்தை தின்னுட்டு டிராயர்ல கை தொடச்சிட்டு வந்துட்டான். இன்னொரு பையன் பழத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சான். ராமகிருஷ்ணர் கேட்டார், ராமா நீ அங்க ஒரு குட்டிச்சோறு இருந்தது அங்க சாப்பிட்டுட்ட, கிருஷ்ணா நீ ஏன் கொண்டு வந்துட்ட? சுவாமி ஒத்துருமே இல்லாத இடத்துக்கு இந்த பழத்தை எடுத்துட்டு போனேன். அப்ப நான் போனோன்னு நான் ஒருத்தன் அங்க இருக்கேன் இல்லையா? அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இல்லாத இடமே இல்ல. அப்ப 2 பேர் ஆச்சு. நீங்க ஒத்துரும் இல்லாத இடத்துக்கு போனீங்க, 2 பேர் இருக்குமே, அதான் கொண்டு வந்துட்டேன். அதான் பக்தி. உனக்கு தாண்டா ஞானம் வரும், நீ போடா வீட்டுக்கு அனுப்பிட்டார் பழத்தை தின்னவன. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கா. முன்னெல்லாம் அதை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. சாமி கண்ட குத்துண்டா, எச்ச பண்ணாத, சாமி பார்த்துட்டே இருக்காரு. எங்களெல்லாம் அப்படித்தான் வளர்த்தாங்க. சாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு, திருடாத, அதை பட பயம் இருந்தது. எங்க செஞ்சாலும் சாமி பார்ப்பார். இப்பெல்லாம் கிடையாது. கோயில் கதவை 8 மணிக்கே பூட்டியாச்சு, எந்த சாமி வந்து பார்க்கறாருங்கிறோம். இப்போ சாமி இவன் பார்க்காம இருந்த பார்த்தாதான். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், பார்க்காத இடமே இல்லை. இந்த இடத்துலயும் இருக்காரு. உட்காந்து எங்கேயாவது உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அவரும் ஒழுங்கா சொல்றியா, உனக்கு நாக்கு கொடுத்தது பிரயோஜனமா, உனக்கு காது கொடுத்தது பிரயோஜனமா? கடவுள் இல்லாத இடமே இல்லை. அப்போ அந்த கடவுளுக்கு வடிவத்தை கொடுத்தது நம்முடைய ஆசை. பார்க்கறத வச்சு தானே சொல்ல முடியும். ஒரு குழந்தைய அப்பா படம் போடுன்னா அது 2 முட்டையை போட்டு 2 குச்சியை போட்டு இதான் எங்க அப்பாங்கும். அதான் அப்பாவா? அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு கல்லை வச்சு இதுதான் ஆண்டவர்னா அவனுக்கு தெரிஞ்சது அதே தான். நல்லா தெரிஞ்ச சிற்பி அழகா அம்பாளை வடிச்சான், அழகா நடராஜ விக்கிரகத்தை பண்ணினான், அதுவும் கடவுள் தான். இது இல்லைன்னு ஆயிட முடியுமா? பிடிச்சி வச்சாலும் குழக்கட்டை தான், தட்டி வச்சாலும் குழக்கட்டை தான், உருட்டி வச்சாலும் குழக்கட்டை தான். சுவைதான் வேணும். அப்ப எல்லாத்திலையும் ஆண்டவன் இருக்கிறான் தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த கருவறை என்பது சிறுகளாக இருக்கணும். ஏன்னா கர்ப்பப்பை மாதிரி சின்னதாக தான் இருக்கணும், வாசனை சின்னதாக தான் இருக்கணும். பேன் கட்ட முடியாது. எனக்கு தான் வசதி இருக்கு, பணம் இருக்குன்னு அத்தனை பெரிய கோயில் கட்டினான், அவ்வளோ பெரிய லிங்கம் வச்சான். ஆனா கருவறையை பெருசா வைக்க தெரியலையே, வைக்க கூடாதே. கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட பெருசா வச்சான். சிற்பசாஸ்திரப்படி தப்பது, பூஜையே இல்லை. நீங்களாம் வாழ்நாளில் ஒரு நாள் போயிட்டு வரணும். நான் சிம்லாவுக்கு போனேன், டார்ஜிலிங் போனேன், காஷ்மீர் போனேன், தாய்லாந்து போனேன். இந்தியாவில் பாருங்க, வேற எங்கேயும் இல்லை. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போகிற வழி தான் கங்கை கொண்ட சோழபுரம் ரோடு மேலே தெரியும். தஞ்சாவூர் கோயிலோட பெருசு, சிற்பங்கள் அவ்வளோ அற்புதம்.
அந்த வெளி பிரகாரத்தில் பார்த்தா அந்த சரஸ்வதி, அந்த அர்த்தநாரீஸ்வரர், அந்த சண்டீஸ்வரர் நல்ல ஆள் உயரம், அவ்வளவு அற்புதம் உள்ள லிங்கமும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை விட பெரிய லிங்கம், பூஜையே இல்லை. ஏன்? எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் செய்யணும். எங்க வீட்டுக்காரர் தான் சக்கரை ஃபேக்டரி வச்சிருக்காரு, நீ பாயசத்தில் கொண்டு போய் 10 டம்ளர் சர்க்கரை போட்டா எவந்திம்மா? எங்க வீட்டுக்காரர் சக்கரை ஃபேக்டரி வச்சிருக்காரு, நான் போடுறேன், போடு, கொண்டு போய் குப்பையில் போடு, வயிற்றுக்குள்ள போட முடியாத. அது மாதிரி எனக்கு தான் முடியும்னு அவன் கட்டினான் இல்லையே. இந்த மதில் சுவர்களாக இடித்து கொண்டு போய் எல்லாம் வீடு கட்டிட்டான். கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி ஒரு கோவில் கனவுல கூட அவனாலே கட்ட முடியாது. ஆனால் அங்கே பூஜை இல்லை. காரணம் என்ன? சில ஊரில் பார்த்தீங்கன்னா லிங்கம் இத்தினூன்னு இருக்கும், சில ஊரில் இவ்வளோ பெருசு இருக்கும், சில ஊரில் அம்பாள் இவ்வளோன்னு இருப்பா. கும்பகோணம் போனீங்கன்னா என் உயரம் இருப்பா மங்களாம்பிகை. ஏன்? அங்கே அவ்வளோ உயரம் வச்சவன் இங்கே இத்தினூண்டு. உண்ணாமலை பார்த்தா இத்தனை தான் இருப்பா, திருவண்ணாமலை இவ்வளோண்டு தான் இருப்பா. அதே கும்பகோணம் போனீங்கன்னா இவ்வளோ உயரம் இருப்பா. பட்டீஸ்வரர் துர்க்கையை பார்த்தா என் உயரம் இருப்பா. அப்போ ஏன் அங்கே அவ்வளோ பெருசு செஞ்சவன் இங்கே இத்தினூண்டு செஞ்சுருக்கான்? எந்த ஊருக்கு எந்த அளவு செய்யணும்னு சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு. வீடு கட்டும் போது நம்ம பார்க்குறோம் வாஸ்து சாஸ்திரம், கோயிலுக்கும் உண்டு. அதனால் அதை மாற்றி கட்ட முடியாது. அதனால்தான் செய்ய முடிந்தாலும் கூட பிரகாரத்தை நீ பெருசாக கட்டலாம், தூணை பெருசாக கட்டலாம், கோபுரத்தை பெருசாக கட்டலாம். ஆனால் கடவுள் சிலைகள் அந்த கூர் கோயிலுக்கு எப்படியோ அப்படித்தான். அதில் அற்புதத்தில் தேவர்களால் படைத்தது மட்டும் இல்லை, மனிதர்கள் கட்டினது தான் இந்த கோவில் எல்லாம். மிருகங்கள் கட்டின கோயிலும் இருக்கு. குரங்காடுதுறை கபிஸ்தலம், இவர் யாரவர் மூப்பனாரோட ஊர் கபிஸ்தலம். அது கபின்னா குரங்கு, குரங்கால வழிபடப்பட்டது. கரிவலம் வந்த நல்லூர் யானையால வழிபடப்பட்டது. சிலந்தி காலத்தில் காலம் அத்தி, அத்தினா யானை, காலம்னா சிலந்தி, சிலந்தியும் அத்தியும் பூஜை பண்ணது. திரு ஆனைக்காவல், ஆனைக்காவலில் சிலந்தியும் உண்டு யானும் உண்டு. சிலந்தி ஐயோ வெட்ட வழியில் இருந்தது. அப்போ இந்த மாதிரி பிரகாரமெல்லாம் ஆரம்பத்தில் கருவறை மட்டும்தான் இருந்தது. ஒரு நாவல் மரம், அங்கே திருவானைக்காவலில் நாவல் மரம் தான் ஸ்தல விருட்சம். அந்த இலையெல்லாம் உதிர்ந்து லிங்கத்து மேலே விழும். ஐயோ சாமி மேலே விழுகிறதே அந்த சிலந்திக்கு பக்தி. அது என்ன பண்ணிட்டு அதோட சக்திக்கு தகுந்த மாதிரி மேலே வலை கட்டிட்டு இலையெல்லாம் வலையில் விழுந்தது, சாமி மேலே விழலை. ஒரு யானைக்கும் பக்தி, அது தினமும் காவேரியில் குளிச்சுட்டு ஒரு தாமரைப்பூவை எடுத்துக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ணும், துதிக்கையில் தண்ணியை ஊற்றி. அது பார்க்குது எந்த படுபாவி சாமி மேலே ஒட்டடையை கட்டினான். சிலந்தி கட்டினது கூடு பந்தல், ஆனால் யானை நினச்சது அது ஒட்டடை. அதை உடனே தன் காலால் கலைச்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு பூவை வச்சுட்டு போகும். ரெண்டுக்கு சண்டை. ஒரு நாள் பார்த்துருது யானை, பார்த்தது சிலந்தி கட்டுறத. உடனே என்ன பண்ணிட்டு அந்த சிலந்தியை அடிக்க போச்சு. சிலந்தி என்ன பண்ணிட்டு யானையோட துதிக்கைக்குள்ளே போயிடுது. அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் யானை காதில் ஒரு சின்ன எறும்பு பூத்தா யானை செத்து போயிடும். அதனால காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும், அது கஷ்டம். கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாதுராமா. இப்போல்லாம் அந்த வார்த்தை கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த காலத்தில் பழமொழிகள் வீட்டில் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகம். எங்கள் அம்மாலாம் சொல்கிறார், நீ கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் அதை பண்ண முடியாதும்பா. அது என்ன அர்த்தம்? கர்ணம்னா காது. என் மாடு இருக்கே, அது ஒரு காதை இப்படி பண்ணும், ஒரு காதை இப்படி பண்ணும். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். மாட்டால் மட்டும்தான் ஒரு காதை உயர்த்தி ஒரு காதை நீட்ட முடியும், வேற எந்த மிருகத்தாலும் முடியாது. இது கோ கர்ணம், கர்ணம்னா காது. கஜகர்ணம் யானை இப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும், நம்மளால அப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்க முடியாது. செய்ய முடியாத யானை காதை ஆட்டுற மாதிரி நீ ஆட்டினாலும் சரி, மாடு மாதிரி ஒரு காதை தூக்கி ஒரு காதை படுக்க வச்சாலும் அவ்வளவு செஞ்சாலும் முடியாதுரா. கஜகர்ணம் கோகர்ணம் அது ரெண்டு தான் மனுஷனால செய்ய முடியாத காரியம். மனுஷனால நம்ம யாராலையும் செய்ய முடியாத காரியம். அந்த கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாது. அப்பேற்பட்ட யானைக்கு காதில் ஒரு எறும்பு பூந்தா செத்து போயிடும். அதனால அது காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். பின்ன தூத்திக்கைக்குள்ள இந்த சிலந்தி பூந்துடுத்து. இந்த யானை தானே நம்ம வலையை கலக்குது. இதுக்குள்ள பூந்த உடனே யானைக்கு தாங்க முடியல. இந்த சிலந்தி தானே இப்படி பண்ணுதான், துதுக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சுது. துதிக்கைக்குள்ள சிக்கின சிலந்தியும் செத்தது, துதுக்கி அடிச்சதுனால யானையும் செத்தது. ஆனா இறைவன் பார்த்தா ரெண்டு பேருக்கு அது எதுக்காக செத்தது? சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிட்டா இல்லையே. இறைவனுக்கு பக்தி பண்ணுவதிலே இது தப்பு அது தப்பு அது நினைச்சது. அப்ப ரெண்டு பேருக்கு மோட்சம் கொடுத்தான். வாய்ச்சிலந்தி நூலிழைத்த வாய்ச்சங்கு நூலிழைத்த வாய்ச்சிலந்தி தனக்கு கோச்சங்க சோழன் என குறிப்பித்தார் குறுக்கை வீட்டான் வீரட்டான். அந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் கோப்பெருஞ்சோழனா பிறந்தான். அவன் தான் தஞ்சாவூர் சோழ நாட்டில் 70 ஆலை என்றோல் ஈசருக்கு 70 மாடக்கோயில், யானை ஏற முடியாத கோயில். ஏன்னா சிலந்தியா இருந்தவன் வந்தான் ராஜாவா. கொச்சங்க சோழன குறிப்பித்தார் குறுக்கை வீரட்டனாரே. வெறும் நூலிழைத்தது. ஒரு எலி கர்ப்ப கிரகத்தில் பூந்து விளையாடுது, கதை சாத்திட்டு போயிட்டார். அந்த விளக்குல இருக்கிற நெய்யை குடிக்கிறதுக்காக போச்சு.
அப்போல்லாம் நெய் விளக்கு தான் ஏற்றுவாங்க. அதுக்காகவே பல அரசர்கள் பல பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு தூண்டா விளக்கரிப்பதற்காக பசுமாடுகளும் ஆடுகளும் வாங்குவதற்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த கோயிலையே குடியிருந்த பெண்கள் உண்டு. அது பொற்காலம். பெரிய பெரிய பணக்காரங்க அண்ணன் இல்லை, அப்பா இல்லை, தம்பி இல்லை, புருஷன் இல்லை, பிள்ளை இல்லைன்னா சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு கோயிலையே இருப்பாங்க. அங்கே கோயிலை பெருக்குவாங்க. காசு கொடுத்து அப்பெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. கோவிலை பெருக்குவார்கள், அரிசி படைச்சு கொடுப்பாங்க, அரிசி குத்தி கொடுப்பாங்க, விளக்கெல்லாம் தேய்ச்சி வைப்பாங்க. அங்கேயே வேலை செஞ்சு கோயில் பிரசாதத்தையே சாப்பிட்டு கொண்டு கோயில் பிரகாரத்திலே படுப்பாங்க. பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு எந்த கோயிலில் போய் நம்ம உட்காந்துருக்க முடியும்? 10 பேரோட உட்காந்துருக்கும் போதே பயமா இருக்கு. அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னால அவ்வளோ பெரிய கோயில், இந்த கோயில் அர்ச்சகர் சன்னதியிலேயே வெட்டி கொண்டினான் மொத்தம் சுவாமி காலடியிலேயே. அதனால அப்ப இருந்தது இந்த நல்ல எண்ணம் கோவிலுக்கு எழுது. அதனால அந்த விளக்கு அணையவே அணையாது. ஹாசன், அந்த ஹாசனுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ஹாசனாம்பா கோயில்னு. அதில் ஒரு அற்புதத்தை சொல்றேன். கோவில் எதுக்குன்னு கேட்குறீங்களே, இது நடக்குமான்னு சொல்லுங்க. அந்த கோயிலுக்குள்ள 3 கல்லு தான் இருக்கும். இவ்வளவு பெருசு 3 கல் இருக்கும் கோயிலுக்குள்ள. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அந்த அம்மனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த அம்மனோட நெத்தியில சிகப்பு சந்தனத்துல இவ்வளவு பெரிய பொட்டு இருக்கும் இந்த கல்லுல. அது யாரும் வைக்கிறது இல்லை. அந்த சந்தனத்தெல்லாம் சுரண்டிடுவாங்க. சுரண்டி எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துட்டு நெத்தியில ஒண்ணுமே இருக்காது. ஒரு விளக்குல நெய் ஊற்றி, நிறைய நெய் ஊற்றி திரி போட்டுருவாங்க. இன்னொரு பாத்திரத்துல தண்ணி, பக்கத்துல சாதம், பலகாரம், பூக்கள், இத்தனையும் போட்டு அந்த ஒரே வருஷ கதவை சாத்திடுவோம். அடுத்த வருஷம் தான் திறப்பான். இப்பவும் அடுத்த வருஷம் கதவை திறக்கிற போது பார்த்தா விளக்கு அணைஞ்சிருக்காது. ஒரு வருஷம் எரிஞ்சிருக்கும். ஒரு வருஷம் எரிஞ்சு அந்த விளக்குல ஊத்துற நெய் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது அந்த நெத்தியில இருந்து சுரண்டிட்டான் இல்லையா, அடுத்த வருஷம் கதவை திறக்கும் மறுபடியும் அந்த சிகப்பு சந்தன பொட்டு அந்த 3 சாமி நெத்தியிலும் இருக்கும். யாரும் வைக்கிறது இல்லை. அந்த பூக்கள் வாடி இருக்காது, தண்ணி குறைஞ்சிருக்காது, ஆவியா இருக்காது, குறைஞ்சிருக்காது. வச்சிருக்க சாதம் பலகாரம் எல்லாம் தொட்டு பார்த்தா சூடா இருக்கும். சத்தியம். ஹாசனாம்பா கோவில் நம்ம இங்க பாண்டிச்சேரி காரைக்கால் பக்கத்தில் திருமலைராயன் பட்டணம்னு ஒன்று இருக்கு. அது ஆண்டவனுடைய அருளினால அம்பாள் எங்கெங்க எனக்கே தெரியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறா. அந்த திருமலைராயன் பட்டணத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அம்மனுக்கு பூஜை. அது எப்படின்னா, அந்த அம்மன் பெட்டியில நல்ல உயரம் மரத்துல, அதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி. அந்த பெட்டி கடல்ல மிதந்துகிட்டே இருந்தது. அவ்வளவு பெரிய பெட்டி கடல்ல முழுகி இருக்கும். போட்டில் 4 பேர் சேர்த்து ஏறினா போட்டே வந்து போகுது. அவ்வளோ பெரிய பெட்டி அந்த உள்ள இருக்கிற சிலையோட மிதந்துகிட்டே இருந்திருக்கு. அங்க ஆண்டு வந்த ஒரு அரசன், அவன் கனவுல வந்து நான் வர்றேன் எடுத்துக்கோ வந்து கரையோரம் ஒதுக்கின உடனே அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள அம்பாள். என்ன நீ ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும், பண்ணி மறுபடியும் கடல்ல விட்டுடணும். அவனை வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணான். எடுத்தது ஒரு நாள், அம்பாளை பூஜை பண்ணது ஒரு நாள், கடல்ல விட்டது ஒரு நாள், 3 நாள் தான் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை. படகுல போறவங்க கண்ணில எல்லாம் அந்த பொட்டி மிதக்கிறது தெரியுது. வலை வீசினாலும் கிடைக்கல, கிட்ட போனா தொடவே முடியல. ஒரு செங்குந்த முதலியார், இன்னைக்கு அவங்க வம்சம் பேரனெல்லாம் இன்னும் இருக்காருங்க. அந்த அவர் கனவுல வந்து நீ கரைக்கு வா நான் வர்றேன்னு. எல்லாரும் போய் நிற்கும் போது தொட பார்த்தா ஓடி ஓடி போய் அவர் காலடியில் வந்து விழுந்தது. அந்த பெட்டியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு, அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அதுக்கு நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. என்ன அப்படி அவங்களுக்கு எப்படி அம்பாளோட அருள். நான் சத்தியமா அதான் நினைக்கிறேன். இந்த கையால யாருக்கிட்டையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான்னு சத்தியமா நான் கேட்டதில்ல. அன்புக்கு கூட தெரியும், அன்புக்கு தெரியும். நான் உங்க ஊருக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அன்பு மறுபடியும் என்ன கூப்பிடலையே, கேட்கவே மாட்டேன். அம்பாள் எங்க கொண்டு போய் என்னை நிறுத்துறாளோ அங்கதான் என்னுடைய சேவை. அவ எங்கெங்கயோ கொண்டு போய் நிறுத்துறா. மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத எட்ட முடியாத இடத்துல அங்க போனேன். அந்த அம்பாள் இப்படி நிக்கிறா. எல்லாரும் அங்கதான் நிக்கணும். வருஷத்துல ஒரு நாள். அவளுக்கு பேர் ஆயிரங்காளின்னு பேரு. அவளுக்கு எது பண்ணினாலும் 1000 பண்ணணும். இப்போ நீங்க வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஜோடி வளையல், 1000 ஜாக்கெட்டு, 1000 ஜிலேபி, 1000 மைசூர் பாகு, 1000 தேங்காய், 1000 எது வேண்டிக்கிட்டீங்கனாலும் 1000 வைக்கணும். அந்த கோவில்லையே கொடுத்து அந்த மண்டபத்தில் 1000 ஒரே மாதிரி பாத்திரம் கொடுத்து 1000 பாத்திரத்தில் பொங்கல் வைப்பாங்க. முதல் நாள் சீரெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு கரசத்தில் வச்சு எதிரில் ஒரு நடராஜர் இருக்கார், அங்கே வச்சிடுறாங்க. அந்த கும்பத்தை வச்சு 5 பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க விரதம் இருந்து வாயெல்லாம் கட்டிட்டு, அது சலங்க சத்தம் கேட்கணும். இந்த பெட்டிக்குள்ளது ஒரு சலங்க சத்தம் கேட்கும். கேட்டால் தான் பொட்டி திறக்கணும். பெட்டி திறந்தா உள்ள மஞ்சள் அப்படியே இருக்கும். வச்ச எலுமிச்சை மழை 5 வருஷமா வாடி இருக்காது. அந்த அம்பாளை எடுத்து நிறுத்தி அதை தொடச்சு கிடச்சி எல்லாம் ஒரு நாள் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் எல்லாரும் பார்க்கலாம். ஒரு நாள் தான் பார்க்க முடியும். பார்த்து முடிச்ச உடனே மறுபடியும் பெட்டிக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. ஆத்துல விட மாட்டாங்க, அங்கேயே இருக்கும். பெட்டிக்கு தான் பூஜை. ஒருத்தர் கேட்டா, ஐயோ நான் பூ கொண்டு வந்திருக்கேனே,
நான் வரத்துக்குள்ள பெட்டிக்குள்ள போயிட்டே உனக்கு பூஜை பண்ண முடியலையே. ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருக்கார் அசலதீபேஸ்வரர். சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொன்றா. ரொம்ப அற்புதத்தை தானே சொல்லணும், அப்புறம் தானே பக்கத்தில் இருக்க சொல்லணும். அப்போது அந்த 1000 காளி அடுத்த நாள் பெட்டியில் வச்சு மூடிடுவாங்க. அவர் வந்து ஐயோ நான் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் வரத்துக்குள்ளே பெட்டிக்குள்ளே போயிட்டேன். டக்குன்னு அந்த பூட்டு திறந்தது. பெட்டி திறக்க முடியல, பூட்டு மட்டும் திறந்தது. அங்கேயும் அதே மாதிரி அந்த 1000 காளி அற்புதம்னா அற்புதம், அப்படி ஒரு அழகு. இப்படி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இவரை தான் எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம மோகனூர் நாமக்கல் கிட்ட, எனக்கு நாமக்கல் தான் சொந்த ஊர், மோகனூர். அங்கே அசலதீபேஸ்வரர் பேர் சிவன் கோயிலில். அந்த தீபம் வந்து அசைவே அசையாது, அப்படியே இருக்கும் எத்தனை காற்றடிச்சாலும். அது நீங்கள் திருக்காளஹஸ்தியிலையும் பார்க்கலாம். அங்கே வாயு லிங்கம், லிங்கத்தை யாரும் தொட முடியாது. காளஹஸ்தியில் லிங்கத்தை தொட்டு யாரும் அபிஷேகம் பண்ண முடியாது. லிங்கத்துக்கு மேலே ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க, அதில் 7 கோடு இருக்கும், 9 கோடு இருக்கும் நவகிரகம். அந்த அர்ச்சகர் கூட அந்த சட்டத்தை தான் தொடலாமே தவிர லிங்கத்தை தொடக்கூடாது. ஒரு பூ வைக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. திருக்காளஹஸ்தியில் அங்கே அப்படி தான். அத்தியும் சிலந்தையும் பூஜை பண்ணது, வேடன் பூஜை பண்ணது. அங்கே விளக்கு எரியும். அந்த முகத்துக்கு நேரம் ஒரு விளக்கு, பாதத்துக்கு நேரம் ஒரு விளக்கு இருக்கும். ஒரு கோடு போட்டால் பாதத்துக்கிட்ட இருக்க விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த முகத்துக்கு நேரம் இருக்க பாதத்துக்கிட்ட இருக்க விளக்கு ஆடாது, மூக்குக்கு நேரம் இருக்க விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், அணையாது. அசலதீபேஸ்வரர் இங்கே, அங்கே வாயுலிங்கம், காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் விளக்கு கிடையாது. அதுதான் அங்கே அற்புதம். அதே மாதிரி மட்டபள்ளி வாடபள்ளின்னு ஆந்திராவில் அற்புதமான இடம், அங்கே கோதாவரி கரையில். அங்கே அப்படிதான். இந்த உள்ளுக்குள்ள நரசிம்மர் உருவம் இல்லை, ஒன்று குகைக்குள்ள. அந்த குகைக்குள்ள நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தீபார்த்தனை காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு வருவாங்க. அக்டோபர் மாதம் 1, 2, 3 நாள் மட்டும் கோதாவரி உள்ள வருவாள். அது வரைக்கும் வரமாட்டான். அந்த 3 நாள் அவளுக்கு என்ன கேலண்டர் இருக்கா, இல்லை டெலிஃபோனில் பார்த்துக்கிறாளா, வாட்ஸ்அப்பில் கைதி வருதா தெரியாது. கரெக்டாக அந்த 3 நாள் கோதாவரி அந்த குகைக்குள்ளே போய் அந்த நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். இப்போ இங்கே தண்ணி வந்துட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் அடிச்சுட்டு தான் போகும். பெரிய அலையோட தண்ணி வந்து இங்கேருந்து போகிற போது நெல்மிச்ச முழம் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். ஏற்றி வச்ச விளக்கு அப்படியே இருக்கும், தூபக்கால் அப்படியே இருக்கும், ஒன்று கூட அசையாது. வருஷத்தில் 3 நாள் இப்போவும் அங்கேயே மட்டபள்ளி வாடபள்ளி பானக நரசிம்மர் 2 வாய் திறந்துருக்கும். பானகம் வெள்ளத்தை போட்டு சுக்கு போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய அண்டாவில் பானகம் வச்சுருந்தாலும் இந்த பானகத்தை வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பாதி தான் போகும். இவ்வளோ பெரிய அண்டாவில் இருக்கிறதுல பாதி தான் போகும். பாதி பானகம் போனோம்னா கலகலகலன்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த குழந்தை வேண்டாம் துப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலகலகலன்னு வெளியே வரும், நிறுத்திடுவாங்க. சரி, ஒரு அண்டாவில் கரைச்சா பாதி அண்டா உள்ளே போகுது இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் ஒரு செம்பில் பானகம் கரைச்சிட்டு போகிறேன். பாதி அண்டா பானகம் உள்ளே போன வாயில் ஒரு செம்பு போகிறது கஷ்டமா? இந்த செம்பு பானகத்தை ஊற்றினாலும் பாதி செம்பு தான் உள்ளே போகும், கலகலாங்க. டம்ளரில் பானகத்தை ஊற்றினாலும் பாதி டம்ளர் தான் போகும், மிச்சம் வந்துடும். அந்த பானகம் கரைக்கிற இடத்துல ஒரு ஈ மொய்க்காது, எறும்பு மொய்க்காது. பழனி மலையில் பஞ்சாமிர்தம் நம்ம சித்தநாதன் கடையில் வாங்கிட்டு வரோம். பஞ்சாமிர்தத்தை பழனி ஆண்டவருக்கே அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிர்தம் அது கிடைக்கிறது கஷ்டம். அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்ம பஞ்சாமிரத்தை இங்கே கலக்கி அதில் ஒரு கலையத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை அபிஷேகம் பண்ணி இதோட கலந்து கொடுப்பான் வேண்டியவனாக இருந்தால். இல்லைன்னா அதுவும் கிடையாது. அந்த பழனி பஞ்சாமிர்தம், பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தத்தை எறும்பு புத்தில் கொண்டு போய் வச்சாலும் எறும்பு ஓடுமே தவிர அந்த பஞ்சாமிர்தத்தை வைக்காது. இந்த இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர டப்பா பஞ்சாமிர்தத்தெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட எறும்பு வரும். அவருக்கு அபிஷேகம் பண்ணினது வராது. அதுதான் அற்புதம். நாமக்கலுக்கு போனீங்கன்னா நரசிம்ம சுவாமி இப்படி இந்த கை இப்படி வச்சிருப்பாரு. இவனை கிழிச்சது இந்த கை முழுக்க சிகப்பாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 1600 வருஷம் ஆச்சு. கை மட்டும் சிகப்பாயிடும். வருஷத்தில் ஒரே நாள் உகாதி அன்னைக்கு தான், சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகம். கை சிவப்பாக இருக்கும். நெகமெல்லாம் நம்ம நெகம் மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த சிற்பி பண்ணினானா இயற்கையாக சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதம். அதனால மனிதர்களால் உண்டாக்கின கோயில்கள் மானுடம், மிருகங்களால் உண்டாக்கின கோயில்களும் இருக்கு, தெய்வங்களால் உண்டாக்கப்பட்டது, ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது, இப்படி பல கோவில்கள் இருக்கு. சிலது தானாக தோன்றியது. அதில் சிவன் கோவில் தான் சுயம்பு ஜாஸ்தி. சிவலிங்கம் தான் நிறைய கிடைக்கும். நீங்கள் நர்மதைக்கு போனீங்கன்னா, உஜ்ஜயினிக்கு போனீங்கன்னா, நர்மதையில் தண்ணி ஓடி வரும்போது தாளகுண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. வேகமாக வரும் தண்ணி. தைரியம் இருக்கோ இறங்கி குளித்தா கீழே கூழாங்கல் மாதிரி இருக்கும். அது குளிச்சு எடுக்கும்போது அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். சில பேருக்கு இத்தனை பேருக்கு கிடைக்கும், சில பேர் எது கிடைக்கிறதோ அதை எடுக்கணும். இல்லைன்னா வெளியில் விற்பான். அதை வாங்க பானம்னு பேர் இருக்கு. அந்த பானத்தை இப்படி இத்தனோடு இருக்கும், இத்தனை பெருசு இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா தானா கிருகிருன்னு சுற்றும்.
தானா இப்படி லேசாக தொட்டிங்கன்னா இப்படி இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும். இப்படி தொட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் சுற்றும். அதுதான் பானம். அதில் பெரிய பெரிய பானங்கள் தான் சிவன் கோயிலில் பெரிய பெரிய கோவில்களில் இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த பானம் தான் நர்மதையிலேருந்து எடுத்தது தான். நர்மதை நதிக்கரை ஓரத்தில் அந்த காலத்தில் மிக பழமையான யுகத்துக்கு முன்னால் இருந்த யாகம் செஞ்ச இடமெல்லாம் அப்படியே இருக்குது. இன்னமும் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் அதெல்லாம். அதனால ரிஷிகளாலே மனிதர்களாலே செய்யப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்கு. அந்த கோவில்களை நம்மால எண்ண முடியாத அற்புதங்களும் இருக்கு. சரி, கோயிலை பார்த்தாச்சு. அந்த கோவிலுக்கு எப்படி போறது, எப்படி வழிபாடு செய்வது, எந்த கோயிலுக்கு என்ன வழிபாடு செய்யணும், இதெல்லாம் உண்டு. நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல ராஜகோபுரத்தை பார்த்து கும்பிடணும். அதுதான் ஸ்தூலலிங்கம். எதுக்காக கோபுரத்தை கட்டி கலசத்தை வைக்கிறான்னா, மண்டி முடவை போக முடியாதவங்க அந்த கோபுர தரிசனம் கோடி பாப்ப விமோசனம். அது மட்டும் இல்லை, எங்கிருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும். எங்கிருந்து பார்த்தாலும் அது அழகா சொல்வார். அடலருணை திருக்கோபுரத்தின் பிள்ளையாரை பத்தி முருகனை பத்தி சொல்வார் அருணகிரிநாதர். அடலருணை திருக்கோபுரத்தின் அந்த வாசலுக்கு வடகவருகே சென்று கண்டுகொண்டே வருவார் தலையில் சடபடவென குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடபட கடதட கும்ப கழிச்சுக்கு இளைய கழிச்சினையே. முருகன் இருப்பான். அருணகிரிநாதருக்கு அருள் செய்த கோபுரத்தில் இளையனார். அவர் இருக்கிற இடத்தை அவர் சொல்லுவார். எங்கன்னா பிள்ளையார் இருக்கான் பாரு, வர்றவன் தலையில இல்ல தலையில குட்டுவான். எல்லாரும் குட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை மொக்கின கை அந்த கும்ப களிர் இருக்கிறதே அந்த விநாயகருக்கு வடக்கு புறத்துல இருக்கான். அந்த விநாயகர் எங்க இருக்கா? அடலருணை கோபுரம். அதுல அடலருணை, அடல்னா வீரம். கோபுரத்துல என்ன வீரம் இருக்கு? கோபுரத்துல என்ன வீரம் இருக்கு? அன்பு இருக்கலாம், தியாகம் இருக்கலாம், அந்த ஊர்ல செழிப்பு இருக்கலாம். வீரம் இருக்கு. என்ன வீரம்? ஞான வீரம், மான வீரம். வீரத்துல பல வகை உண்டு. ஆன்ம வீரம், மான வீரம், தியாக வீரம், இத்தனையும் உண்டு. இதுல கோவில் கட்டுறதுன்னா அந்த காலத்துல கூலி கொடுத்து கட்ட மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் செங்கல் சுமப்பான், மண் சுமப்பான், எல்லாம். பெண்கள் எல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து ஊத்துவாங்க, சேர் குழைப்பாங்க, எல்லாமே. அப்ப அந்த கோவிலை கட்ட அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த ஞானம் என்ற வீரம் மனசுல இருந்ததுனால அப்பேற்பட்ட கோவில் வந்து அடலருணை திருக்கோபுரம் பார். அதனாலதான் அன்னைக்கு கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிச்சது இல்லை. இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட்ல விட்டுட்டு அவன் அதில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்த்துட்டு போறான். அவங்கிட்ட வேலை செய்யறவன் அதுல எத்தனை சுருட்டலான்னு பாக்குறான். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. லாபத்துக்காக அல்லாம இது ஈஸ்வர தொண்டு நம்ம ஊர்ல செய்யணும் என்று அந்தந்த ஊர் கோவில்கள்ல அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்களே தான் அதை கட்டுறாங்க. பெரிய வேலைகளுக்கு மட்டும்தான் சிற்பிகளை கூப்பிட்டார்கள், சின்ன வேலைக்கு ஆள் இல்லை. அதனால எந்த ஊர்ல ஞானம் இருக்கோ, எந்த ஊர்ல பக்தி இருந்ததோ அந்த ஊர்ல தான் மிகப்பெரிய கோவில்கள் இருக்கும். இருக்காது பார்க்கலாமே. எவங்கிட்ட கள்ளப்பணம் ஜாஸ்தி இருக்கோ அவன் வீட்டு பங்களால தான் 7 மாடி இருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நாம எவங்கிட்ட பெரிய கார் இருக்கோ அவன் தான் ஊரை அடிச்சு உலையில போடுறான். இன்னைக்கு தெரியுது இல்ல? அன்னைக்கு எந்த ஊர்ல பெரிய கோபுரம் இருக்கோ அந்த ஊர்ல வாழ்ந்தவர்கள், அதை ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேருக்கு உள்ளத்திலே தெய்வ பக்தி இருந்தது. ஞான வீரம் சொரட்ட முடியலையே எவராலையும். காசத்தான் எடுக்க முடிகிறது, அதுல ஒரு கல்லை எடுக்க முடியலையே. கோவில்ல இருந்து ஒண்ணு திருட முடியலையே. வர்ற வருமானத்தை தான் திருட முடிகிறதே தவிர மூலத்தை அழிக்கவே முடியாது யாராலையும். எத்தனை குண்டு போட்டாச்சே, குண்டு போட்டு எந்த கோயில் அழிஞ்சிருக்கு? அப்படிப்பட்ட சுனாமி வந்தது கடற்கரை ஓரத்திலேயே. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையே கடல் அலை வந்து வழும் மேலேயே. அப்படி வர்ற இடத்துல அத்தனை சுனாமி வந்து சுத்துப்புறமெல்லாம் அழிச்சது. திருச்செந்தூர் கோவிலுக்கு இம்மி கூட சேதம் இல்லை. எப்படி எப்படி சுத்திலும் அத்தனை அழிஞ்சது. இமயமலையில புயல் வந்து அத்தனை வெள்ளம் வந்தது, கோதாவரி எல்லாம் பெருக்கெடுத்து வந்தது. ஆனா பத்ரிநாத் கோயில் அப்படியே இருந்தது, கேதார்நாத் கோயில் அப்படியே இருந்தது. ஒரு செங்கல் கூட பெறல. சுத்தில இருந்த வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. எப்படி? அதுதான் சக்தி. எந்த இடத்திலே பக்தர்கள் நிறைய வழிபடுகிறார்களோ அந்த இடத்துல தெய்வம் இருப்பான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. திருப்பதி பெருமாளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா காரணம் என்ன? அத்தனை பேர் போறீங்க, அவனை நம்புறீங்க. பயம் வருது, ஐயோ நம்மள பக்தர்கள் இத்தனை பேர் தேடி வரானே, இவ்வளவு பேரை காப்பாற்றுறமே, கடவுளுக்கே பயம் வரும். எந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய குழந்தை பேஷண்ட்ஸ் வரனா அப்ப அந்த டாக்டருக்கு பயம் வரும். இத்தனை பேர் வரான், பேரை காப்பாத்திக்கணும், நல்லபடியா ஆபரேஷன் பண்ணணும், பேஷண்ட் பிழைக்கணும், பயம் இருக்கும். அதனால எந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் கோவிலுக்கு அதிகமாக போகிறதோ அந்த இடத்து கோவில்கள் மகிமையுடையதா இருக்கும். கோயில் மகிமையுடையதா இருந்தா அந்த ஊர் வளமையானதா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கூட்டம் அதிகமாகிறது. முறைப்படி வணங்குறோமா? முதல்ல கோபுர தரிசனம். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல கோபுரத்தை வணங்கிட்டு போய் கொடிமரத்துக்கு முன்னால்தான் நமஸ்காரம் பண்ணணும். நினைச்ச இடத்துல எல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சில பேர் கர்ப்ப கிரகத்திலே ஜடால்னு விழுவான்,
அதெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் உங்கள் அரசியல்வாதியோட வச்சுக்கணும், சாமி கிட்டலாம் வச்சுக்கூடாது. அதனால கொடிமரத்துக்கு முன்னால தான் ஆணா இருந்தால் நீட்டி அஷ்டாங்கம் 8 அங்கங்கள், 2 கை 2 தோள் 2 காலு வயிறு மார்பு தலை இத்தனையும் படணும். பெண்களுக்கு மார்பு தலையில் பட்டால் ஆபத்து. புருஷன் செத்து போனா தான் அவன் விழுந்து அழணும், அது வரைக்கும் விழக்கூடாது. அப்போ 2 கை தலை 2 கால், அவ்வளோதான். அது பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பலிபீடத்தில் நாம கிட்ட இருக்கிற இப்பெல்லாம் கொண்டு போய் பர்ஸு ஃபோன் இதெல்லாம் வைத்து விட்டு போங்க. அதில் ஒரு இன்னொரு போர்டு போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிச்சைக்காரத்தனம் திருட்டுத்தனம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொன்னால் பரவாயில்ல. இல்லையே, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே உள்ளே போகிறோம். அத்தனையும் ஃபோனை மட்டும் வச்சுட்டு போனால் போகிற, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாம் விட்டுட்டு போகணும். அப்பா நான் மன்னிச்சுக்கோ, நான் போய் கொஞ்ச நேரமாக அது கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அது விட்டுட்டு உள்ளே போ. உள்ளே போய் சிவாச்சாரியா கோயிலை பூஜை பண்ணுறாரு, அவரை வணங்கணும். அவர் கெட்டவராகவே இருக்கட்டும், மோசமானவராகவே இருக்கட்டும், ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனால தானே சாமியை தொட்டு வணங்குறது இருக்கு. சாலேப சாருக சாயுஜ்யமாம். எப்படின்னா ஒரு நல்ல கடவுள் இருக்கிற இடத்துல அந்த ஊரில் குடியிருந்தாலே புண்ணியம். இது சாலேகம். அதுக்கு அடுத்தது ஊருக்குள்ளே இருக்கும், ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயே மாலை கட்ட தண்ணி எடுக்க கிட்ட இருக்கும், அது சாலேகம். அடுத்தது சாமியவே பூஜை பண்ணுறான், அவன் அபிஷேக தண்ணியெல்லாம் கொண்டு போய் சாரூபியம். அதுக்கு அடுத்தது சாயுஜ்யம், ஆண்டவனையே தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறானே. இது எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு. அந்த ஊரில் குடியிருந்தாலும் உண்டு, அதுவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் காஞ்சிபுரத்துலையும் காசியிலேயே திருவாரூரில் இருக்க புண்ணியம் இருக்கா? இந்த சேலத்தில் உட்காந்து திண்டாடிட்டு உட்காந்துருக்கோம் தட்டுவடை சட்டை தின்னுக்கிட்டு. அதனால் சேலத்தில் என்னடா ஆஃபீஸில் இருக்கு ஒருத்தர் சொன்னார். நான் வரும்போது எனக்கு தெரியாது, நான் 40 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையில எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ வழியும் தெரியாது. அப்போது புஸ்தக கடை ஒன்று தான் தெரியும். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு பவானிலேயோ எங்கேயோ ஈரோட்லையோ எங்கேயோ பட்டிமன்றம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்தவங்க. வந்த உடனே நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் தட்டுவடை செட்டு இருக்குங்க, அந்த டாக்ஸிக்காரன் நிறுத்தி சாப்பிட்டோம். அந்த டாக்ஸிக்காரன் எனக்கு வந்து தொலைச்சான், ஈரோட்டுக்காரன். அவன் சொன்னான், அம்மா என்னம்மா நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் வர்றீங்க இவ்வளோ தூரம் மெட்ராஸில் இருந்து? அவங்க தட்டுவடை செட்டுக்காக நிறுத்தி எல்லாம். சேலத்தில் தட்டுவடை செட்டு ஃபேமஸ், அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விசேஷம். அதனால் நான் நினச்சேன் சேலத்தில் எத்தனையோ இருக்குது. நம்ம சேலத்தில் நிறைய புடவை நெய்கிறாங்க, சேலம் புடவை விசேஷம், வேஷ்டி விசேஷம் அம்மாப்பேட்டையில். இதெல்லாம் தெரியல, தட்டுவடை செட்டு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. திங்கிறவனுக்கு திங்கிறது தான் தெரியும், வேற என்ன தெரியும்? அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு விசேஷம் இருக்கும். அது மாதிரி அந்த விசேஷங்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு கெட்ட குணம் ஏதோ ஒன்று. போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் இங்கே போட்டு போகிறேன். என்னோட பொய் எல்லாத்தையும் கோபம் எல்லாத்தையும் கோயிலை விட்டு வர்ற வரைக்குமா நான் கோவிச்சுக்காமல் இருக்கேன். விட்டுட்டு போகணும். அந்த ஆச்சார் அவர் எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த விக்கிரகத்தை தொடர புண்ணியம் கிடைச்சது. அத்திவர்தரை பார்க்க அவன் 6 நாள் வெளியே நிற்கிறான். கிட்டவே நின்று அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறான்னா அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா? கிடைக்க மாட்டேங்குதே. அப்போ அவரை வணங்கு, இந்த தொட்ட கையை வணங்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இதை அதிர்ஷ்டத்தை தொட்ட கையில் கூட தொடலேம்பாங்க 3 பேர். திருவண்ணாமலையில் கும்பாபிஷேகம், பெரிய கும்பாபிஷேகம், மூளை வரை எல்லாம். திருவண்ணாமலையில் பார்த்தா அலங்காரம் பண்ணினா இப்படி இருப்பார் அண்ணாமலையார். அது அலங்காரத்தெல்லாம் கலைஞர் இவ்வளோதான் இருப்பார், இவ்வளோ உயர்ந்தான் இருப்பார், கரடு முரடாக தான் இருக்கும், வழவழன்னு இருக்காது லிங்கம். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அண்ணாமலையார் உள்ளே உட்காந்துருக்கார், வெறும் கல், கருங்கல். நான் போகிறோன்னே அங்கே ஒரு வயசான குறுக்கல் இருந்தார். அவர் உடனே சொன்னார், ருக்மிணி வாமா உள்ளே வான்னார். ஐயோ மாமா நான் வரமாட்டேன்னு, லிங்கம் இருக்கிற கோயில்னாலே எனக்கு பயம், நான் உள்ளே நான் வரலாமா? நீ வரலாம் வா, நீ வரலன்னா அவங்க அப்பா கோச்சிப்பாருன்னாரு. உள்ளே போனேன். என் வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத பேர் எனக்கு கிடைச்சது. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். கிட்ட போனேன், இப்போ உங்கள் அப்பாவை தொட்டு கும்பிடுன்னாரு. சத்தியம் பேசுகிறேன். அந்த லிங்கத்தை எப்படியே பிடிச்சிக்கிட்டேன். பிடிக்க முடியுமா நம்மால? அண்ணாமலையாரை தொட முடியுமா? நம்ம பொண்ணா போகிறோம் ஆணா போகிறதா மட்டும் விடுவா. அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். தலையை வச்சுட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஒரு 1/2 மணி நேரம் அழுதேன். அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானத்திலேயே திருப்பணி செஞ்சவர் அங்கே இருக்கிற உடுப்பி ஹோட்டல்காரர் இப்போ இருக்காரு, ராமச்சந்திர உபாத்தியாயர். அவர் தான் செஞ்சார். அவரை உள்ள விடலை. நீங்கள் இங்கேயே இருங்க, ருக்மிணி மட்டும் போயிட்டு வரட்டும்ட்டார். அவர் வெளியே நிற்கிறார். நான் மட்டும்தான் போனேன். போயிட்டு உண்ணாமலையும் கூப்பிட்டு வரணும். போய் அம்மான்னுட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, 1 வாரம் வரைக்கும் இந்த கையால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ இது அண்ணாமலையார் தொட்ட கையாச்சே, அந்த பாத்ரூம் போகலை, பொய்ன்னு நினச்சாலும் சரி, அண்ணாமலையார் தொட்ட கையாச்சே, இதில் எப்படி சாப்பிட்றது, இதில் எப்படி பாத்திரம் தேய்க்கிறது, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தொட்ட கையால் கூட தொடலைங்கிறது அதுதான் அந்த அதிர்ஷ்டம்.
7 பிறப்பு, இன்னி ஜென்மமே எனக்கு வேண்டாம், எதுவாக வந்தாலும் போகிறோம், அந்த ஒன்னே போகிறோம். இது மாதிரி என்னென்ன சன்னதியிலேயோ கொண்டு போய் நிறுத்துகிற பாக்கியம் கிடைச்சது. அதுதான் என்னுடைய முயற்சி இல்லாமலேயே அவள் அழைக்கிறாள். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அதை விட்டு அந்த சிவாச்சாரியாரை கும்பிடுங்க. ஒரு தடவை தொட்டதுக்கே நமக்கு இப்படின்னா, தினந்தோறும் தொட்டு அபிஷேக ஆராதனை பண்ணுறாங்களே, அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணித்தானே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. தொட்டு கும்பிடுங்க. எவனையோ கும்பிடுறோம், வீணா போனவனெல்லாம் கும்பிடுறோம். வந்தவன் போனவன் இனிமேல் வரப்போறவன், அவன் வீட்டு நாய் பூனை அத்தனைக்கும் கும்பிடு. கார் டிரைவருக்கு ஒரு கும்பிடு. ஐயோ இவன் போய் மந்திரிக்கிட்ட சொல்லி வச்சுட்டா என்ன பண்ணுறதுமே. இப்படி எவனுக்கோ பயந்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோமே, ஆண்டவனை தொடரவனையும் கும்பிடு. அதுக்கப்புறம் தான் நீ கர்ப்பகிரகம் போகணும். அதுக்கப்புறம் தான் போகணும். பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும். சிவன் கோயிலை 3 தடவை சுற்று. அம்பாள் கோயிலை 5 தடவை சுற்று. பெருமாள் கோயிலே 5 தடவை சுற்று. அரச மரத்தை 7 தடவை சுற்று. காத்தால 9 மணிக்கு மேலே அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுத்தாதீங்க. பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊருக்கதை பேசிக்கிட்டு சுற்ற வேண்டியது தப்பு. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க, அரச மரத்தை சுத்தாதீங்க. ஏன்னா அரச மரத்துலேருந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும். அந்த வாயுவை சுவாசிச்சா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால காலையில் 9 மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபகம் இருக்கும். மாமியாரை எப்படி திட்டுவாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும். ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும். அதனால தான் விளக்கு வச்சாட்டு அரச மரத்துக்கிட்ட போகாது, நீ பிசாசு பிடிச்சிக்கோமாங்க. அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு, அது ஞாபக சக்தி போயிடும், வியாதியெல்லாம் வரும். அதனால அரச மரத்தின் கீழே இருக்கிற பிள்ளையார சுத்தாதே. காலையில் 9 மணிக்கு முன்னால போனா எத்தனை சுத்து சுத்துறோம்? 7 சுத்து. நவகிரகத்தை 9, பிள்ளையார் கோயில 1 சுத்து, சிவன் கோயில 3 சுத்து, அம்பாள் கோயில 5 சுத்து, பெருமாள் கோயில 5 சுத்து. இங்க நாமக்கல்ல ஆஞ்சநேயர் எப்போ வேணா உள்ள போகலாம். இப்போ அதெல்லாம் கெடுத்துவிட்டான். எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாருக்கும் சொந்தமாக இருந்த ஆஞ்சநேயரை கொஞ்சம் பேர் மட்டும் வச்சுக்கிட்டான். அப்போ ராத்திரியெல்லாம் போவோம், அது கீழே வீடு. போனால் ஒருத்தர் என்ன பண்ண, அப்போல்லாம் அங்கே தான் விளையாடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அனுமார் புண்ணியம் தான் எனக்கு இத்தனை வந்தது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி சுற்றினார் அப்பிரதட்சணமாக. எனக்கு அப்பவே வாய் ஜாஸ்தி. அவர்கிட்ட என்னத்துக்கு மாமா இப்படி சுற்றுறீங்கன்னு, பேசாம போய் விளையாடு அப்படின்னாரு. இப்படிதான் சுற்றணும், நீங்கள் தலைகீழ சுற்றுறீங்களே, அப்பிரதட்சணமாக சுற்றக்கூடாது, தெரிஞ்சுதான் சுற்றுறேன்னாரு. தெரிஞ்சே இதுக்கு தப்பு பண்ணுறீங்க என்ன? ஒன்றும் இல்லை, நான் அனுமாருக்கு 12 பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஏதோ நினப்பில் 16 பிரதர்ஷனம் பண்ணிட்டேன். அதிகப்படியாக பண்ண 4 பிரதர்ஷனம் தான் அவுக்குறேன்னாரு. இப்படி சுற்றிடுறீங்க கயிறை, அதை அவுக்கணும்னா இப்படி தானே எடுக்கணும். ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக சுற்றுறா என்ன? ஒரு வடை திங்கிறதுக்கு 2 வடை தின்ன வேற வாயில் விரல விட்டு வாந்தியாக எடுக்கிறீங்க? இல்லை சாப்பிட்றோம்ல. அப்போ சாமிக்கு சுற்றணும் மட்டும் 4 சுற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அதை அவுக்குறாரோ, இப்படி உருப்பிடுவோமா? அதனால் முதலையே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நினப்பு எங்கேயோ வச்சுக்கிட்டு சுற்றினா, இல்லை அந்த கோயிலில் போகிற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுற்றினா 4 சுற்று மட்டுமா அவுக்க வேண்டி வரும்? உன் இடுப்பில் இருக்கிற பணத்தை இல்லாமல் அவுக்க வேண்டி வரும். அவள் கெட்டவளாக இருந்தா தப்பு. பொண்ணுக்கும் அதே நியாயம், பிள்ளைக்கு அது. அதனால தான் கோயிலுக்கு போகிற போது இப்படித்தான் வரணும்னு சட்டம் வைத்திருந்தோம். இன்னும் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் அது மீறலை. தமிழ்நாட்டு தான் குட்டிச்சவர். இன்னும் கேரள கோயில் எங்கே போனாலும் ஆண்கள் மேலே சட்டை போட முடியாது. ஆண்கள்லாம் உங்களை மட்டும் இல்லை, திருட்டு குழந்தை திருவனந்தபுரம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த பையன், அக்கா பையன், அவனுக்கு 4 வயசு, ட்ரௌசர் போட்டிருந்தோம், அது அவங்கன்ட்டான். அங்கேயே வச்சு துண்டை வாங்கி கட்டித்தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் ராத்திரி. கேரளாவில் முடியாது. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி வந்தபோது கயிட்டுனா பாதுகாப்பு இல்லை. அப்போ கீழே நின்று கும்பிடு, சிதம்பரத்தில் மேலே ஏறாதேன்ட்டான். போட முடியும், சட்டை போடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனா அவங்க சாஸ்திரத்தை மாற மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் கூட திருப்பதிக்கு போனோம்னா மேல் சட்டை இல்லாம தலையில் அதை வச்சுட்டு ஒரு பந்தா துப்பாக்கி பிடிச்சோம்னா கூட வரக்கூடாது. அவர் போவாரு. ஆந்திராவில் அதே மாதிரி. கர்நாடகாவில் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால என்ன நைவேத்தியம் பண்ணாங்களோ, எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம், லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இஷ்டப்படி. முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமீஸ் போட்டுட்டு போச்சு, இப்போ தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு. அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை. ஆண்களோட உடை இன்னும் வேஷ்டி தான் இருக்குது. கொஞ்ச நாள் லுங்கி கட்டினாங்க, அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல, வேஷ்டி தான். மிஞ்சி போனால் பேண்ட்டு ஷர்ட் ஒன்றா முழுக்கையாக இருக்கும், இல்லைனா அரைக்கையாக இருக்கும், இல்லைனா அவ்வளோதான். அதுக்கு மேலே மாறல. இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை. பின்னாடி துணியே இல்லை. ஒரு பொண்ணு 1.5 மீட்டர் துணி வாங்கினா. எதுக்குமா? நீ சட்டை தைச்சிக்கிறத 1/4 மீட்டர் கொடுத்தா நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன். அதனால கேட்டேன், உனக்கு நீ தைக்கிறதுக்கு 1/4 மீட்டர் போருமே, 2 கை தான். இல்லைங்க, வெட்ட முடியாதுங்க.
அந்த சட்டை தைக்கிறது தான் 1.5 மீட்டர் வாங்கணுமா, வெட்டி வெட்டி எரியறதுக்கு. பின்னால் ஒன்றுமில்ல 2 கயிறு. செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டோனோ, இதுக்கு இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சு. அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்பா அம்மா எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓங்கி 4 அறை விட வேண்டாம். இத்தனோடு குழந்தைக்கு ஊற்றி வந்து அன்னைக்கு கடையில் சட்டை வாங்குற தொப்புள் தெரிகிற மாதிரி. இது இறக்கமா இருக்குங்க, வேணாம். அந்த இத்தனோடு குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி நீ ட்ரெஸ் போட்ட, அது பெரிய பொண்ணா போறபோது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் போட்டுட்டு போவா. அது அவ மட்டும் கெட்டு போகல, ஆண்களும் கெட்டு போறான், சமுதாயம் கெட்டு போகிறது, சம்பிரதாயம் கெட்டு போகிறது, அத்தனை குட்டிச்சோரா போறதுக்கு காரணம் இதுதான். இதை வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டு, குழந்தை இப்ப போடாம எப்ப போடுவா, இப்ப போட்டுக்க, அப்புறம் பின்னாடி போறவனெல்லாம் போடுவான். அவங்க பொண்டாட்டி பொண்ணு முதுகல அதையும் வாங்கிக்கும், தப்பு இல்லை. அதனால அந்த பழக்க கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும். அதுலேயும் கொஞ்சம் பின்னிக்கிட்டு இருந்தாங்க, துணி முடிச்சு போட்டாங்க. இப்போ இந்த சாமி ஆடுறவங்களாம் இருக்காங்களே, பேய் ஆடுறவங்களா, அவங்க தான் அந்த முடியை 2 பக்கம் விரிச்சு போட்டுட்டு ஆடும். இப்போ எல்லாம் சாமி ஆடுது. அந்த டிவியை பார்த்து பார்த்து 2 பக்கமும், இங்கே நல்ல வேலை எல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு, தலையை விரிச்சு 2 பக்கம் போட்டுக்குதுங்க. இந்த 2 பக்கமும் கேட்டால் முடி இல்லைங்க, பின்னினா இத்தினுண்டு இருக்கு. இருந்துட்டு போட்டோமே. இப்போ என்ன? அதனால நம்ம முடிய பார்த்தா நம்மளை விரும்ப போறாங்க, வேண்டாமே. அதனால 2ஆ பிரிச்சு 2 பக்கமும் பேர் வைக்கிறதா ஒழுங்கா வைங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு பேர் வாயில நுழையாத பேரெல்லாம். உங்க ஊர்ல எத்தனை கோயில் இருக்கு, பக்திங்கிறீங்க. முன்னதான் சாமி பேரை வைப்பான். கடைசி காலத்துல சுப்பிரமணியா கொஞ்சம் வாடான்னா அந்த முருகனே வருவான். சங்கரா வா, அண்ணாமலை வா, நரசிம்மா வா, ராமகிரி வா, லட்சுமி வா. இப்போ வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அந்த ஊர் கோயில் பேர் சேலத்தில் வச்சாலே சொர்ணாம்பாங்கிற பேர் தான். யாருக்காவது சொர்ணோன்னு பேர் இருந்தால் அவள் சேலமான்னு கேட்கலாம், சுகவனோன்னு பேர் இருந்தால் சேலமான்னு கேட்கலாம். ஏன்னா இந்த ஊர் கோவில். நாமக்கல்ல நாமகிரி. உலகத்தில் எந்த மூலையில் நாமகிரின்னு ஒத்தி இருந்தால் கூட நாமக்கல்லுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்காமோ அந்த மாதிரி தொடர்பு. இப்போ சாமி பேரும் வைக்கிறது இல்லை, பாட்டம்பாட்டி பேரும் வைக்கிறது இல்லை, வாயில நுழையாத பேர். ஒரு குழந்தைய கேட்டேன், பக்கத்தில் மெட்ராஸ் போகும்போது வந்து, உன் பேர் என்ன கண்ணுன்னு? மகிஷி இப்படி. மகிஷின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எருமைன்னு அர்த்தம். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்த மகிஷி சம்ஹாரத்தை பார்த்துட்டு வச்சிருக்கான் அவன். மகிஷின்னா எருமை. அது குழந்தைக்கு ஒரு 3 வயசு. உங்க அப்பா கிட்ட போய் நீ தான் அப்பா எருமையான்னு கேளுன்னு சொன்ன. போய் கேளு. உங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீ தான் அப்பா எருமையா, இதுதான் அம்மா எருமையா, இந்த 2 எருமைக்கு தான் நான் பிறந்தேன் நான் கேளுமான்னு. அந்த பொண்ணு அப்படியே போய் கேட்டது, சின்ன குழந்தை. அவன் முழிச்சான். ஏன் குழந்தைக்கு போய் எருமைன்னு பேர் வச்சிருக்கியா, அப்ப நீ எருமையா, அது எருமை கண்ணுக்குட்டியா, பேரை மாற்ற முதல்லன்னு. அப்பவே பேரை மாத்தினான். இன்னொன்று சபூர்ணியான்னு. இது என்னம்மா பேருன்னு. அவங்க அப்பா பேர் சந்துருவா, அம்மா பேர் புவனாவா, அது 2ஐயும் சேர்த்து சபூர்ணியா. நாய்க்கு கூட மணி, சேகர் அப்படி பேர் வைக்கிறான். மனுஷனுக்கு அது இந்த ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த குட்டிச்சோரான பேரெல்லாம் அத்தனையும். அதனால யார் வந்தாலும் பேர் என்ன? ஒரு பொண்ணு சொல்லுது சாமுண்டீஸ்வரினா, கேட்கறதுக்கே காதுக்கு இனிமையா இருக்குன்னு. உங்க பேர் என்னன்னு கேட்டா என் பேர் ஆறுமுகனார். சந்தோஷம். நல்ல வேளைக்கு இங்க யாரு காதலி விழல. அதனால அந்த ஆலயங்களுக்கு போனாங்க, வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சுவாமி பேர் வைங்க. கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட வீடே ஆலயம். அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு 4 தடவை முருகா முருகான்னு கூப்பிடுங்க, அந்த முருகனே வருவான். அதனால அந்த ஆலயங்களுக்கு போகிற போது எப்படி போகணுமோ அப்படி ஸ்ரத்தையோட. ஒரு 8 நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு, இல்லை 1 ரூபாய் இப்போ தெரியாது எனக்கு, வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார். யார் பேருக்குங்க அர்ச்சனை? அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர், அவங்ககிட்ட நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவான். அத்தனையோட ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவான். அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம், மிதுரராசி ருக்மிணி நாமியாம், அத்தனையும் இவன் முன்னாடியே. அங்கே போய் என்ன சொல்றார்? சாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்றது சாமி பேருக்கு தான். என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன்? அது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா நான் யார் தெரியுமா, என் பேர் என்னன்னு தெரியுமா, என் பேர் தான் ருக்மிணி, வெச்சவனே உங்க அப்பா தான். அப்புறம் உங்க அப்பா கிட்ட போய் என் பேர் என்னன்னு என்ன கேள்வி? நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊர்ல போய் பெற, பெண்ணா பெற, ஆணா பெற, பாப்பாத்தியா பெற, செட்டியார பெற, அவங்க படைச்சது. அவங்ககிட்டயே போய் நின்றுட்டு என் பேர் இது, என் நட்சத்திரம் இது, ராசி இது, எதுக்கு சொல்லாதீங்க. இனிமே கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணணும்னா சாமி பேருக்கு பண்ணுங்க, அது கௌரவம். உன் பேரை சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போறான். டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்க. அவன் அஷ்டோத்திர சொல்லுவான், சகசநாமத்தை சொல்லுவான், காதார கேட்டுட்டு வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு போறது. அது தேங்காய் வாங்கி வாங்கும் போதே சாமி கோயிலுக்குன்னா சின்ன தேங்காய் போருப்பா, கோயிலுக்கு உடைக்கிறதுக்கு தான். வீட்டுக்குன்னா பெரிய தேங்காய். அது சின்ன தேங்காயை கொண்டு போகிறது. அவர் 10 பேர் கொடுப்பான். 10 பேர் தேங்காயை உடைச்சு அவர் மாற்றி வச்சு விடுவார். ஒரு மூடி அவர் எடுத்து வச்சுட்டு மற்ற மூடியெல்லாம் வச்சுடுவார். இவர் கண்ணு முழுக்க அந்த சாமியை பார்க்காது, அந்த தேங்காயவே பார்க்கும்.
அவர் அந்த அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்கும்போது, ஐயரே இது ஏன் தேங்காய் இல்லை, அந்த தேங்காய் தான் என்னது. எது உன்னோடது? எப்போ நீ சாமிக்கு உடைச்சிட்டியோ அப்போ அவர் அவரோடது. அப்புறம் அந்த தேங்காய் இல்லை இந்த தேங்காய் உன்னை யார் வாங்கிட்டு போய் சொன்னா? அது உடைக்கிற வரைக்கும் திக்கு திக்குன்னு அழுகாமல் இருக்கணுமே, கோணலாம் உடையாமல் இருக்கணுமே. இது ஏப்பா பூனைய மடியில் கட்டிக்கிட்டு சகுனையம் பார்க்குறேன்? நீ தேங்காயை வாங்கிட்டு போய் அது அழுக தேங்காய் ஆகுமா, கோணலாம் உடையுமா, நேராக உடையுமா, சின்ன தேங்காய் வருமா, பெரிய தேங்காய் வருமா, சட்டினிக்கு ஆகுமா? இத்தனை பார்க்க தேங்காயை வாங்கிட்டு போகாத. நான்லாம் போக மாட்டேன். உனக்கு இஷ்டமா பூ வாங்கிட்டு போ, பூவை வாங்கி சாமிக்கு போடு. பூவை போட்டால் இன்னொருத்தர் யாராவது வந்து அந்த பூவை எடுத்து இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பான். அதை வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பூ கிடைச்சா அவன் சந்தோஷப்படுவான். புருஷனுக்கு ஏதாவது நோயாக இருக்கலாம், வந்து கேட்குற போதே, அப்பா சாமி பூ கிடச்சி என் புருஷன் பழச்சிக்குவோம், பூ வாங்கிட்டு போய் போடு கோயிலுக்கு. இல்லை விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் எண்ணெய் ஊற்று, அதோடு சரி. அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விளக்க வச்சு எங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பழ விளக்கு இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது. இப்போ கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க? ஏன் ஒரு ஆப்பிள் கொடுக்கப்படாதா, ஒரு ஆரஞ்சு கொடுக்க? நான் கேட்கல, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஏன் எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க? யாரை பார்க்க போனாலும் எலுமிச்சம்பழம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. எதுக்கு? ஆப்பிளை கொடுத்தா தின்னலாம், ஆரஞ்சை கொடுத்தா தின்னலாம், வாழைப்பழத்தை கொடுத்தா தின்னலாம். எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும்தான் 2 பர்பஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சிபாரிசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகிற போது அவன் நல்லபடியாக, வாப்பா என்ன படிச்சிருக்க, இதுக்கு முன்னே எங்கேயாவது வேலை செஞ்சியா, எத்தனை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்க, அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். செய்கிறானோ செய்யலையோ, நல்லபடியாக பேசினா அப்பா என் மனசுக்குள்ளே பேசுகிறேன், இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பா. அதுக்கு பதிலாக யாருப்பா நீ, வாட்ச்மேன் எதுக்கு உள்ளே விட்ட, கண்டவனாலாம் உள்ளே வந்துடுறான், எல்லாருக்கும் வேலை இங்கே கொட்டியாக கிடக்க போ வெளியே. அப்போ என்ன நினைப்போம்? பாவி மனுஷா பைத்தியக்காரனாட்ட கத்துறதுல இந்த எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிக்கோ. இது ஒன்றுக்கு தான் 2 பர்பஸ். குடிக்கவும் குடிக்கலாம், பித்தத்துக்கு தலையில் தேய்ச்சிக்கவும் தேய்ச்சிக்கலாம். அதனால தான் பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது எலுமிச்சம்பழம், அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா ஜூஸ் குடி, அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா தலையில் தேய்ச்சிக்கோ. அதுக்கு தான். அதனால் அது மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போகிற போதும் நீங்கள் போகிற பூ வாங்கிட்டு போங்க, எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும். சாமிக்கும் போட்ட மாதிரி இருக்கும், கண்குளிர பார்த்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது அந்த பொண்ணை வாங்கி கண்ணில் ஊற்றி தள்ள வச்சுப்பா, நல்லது. அதனால் ஆலயங்களுக்கு போகிற பொழுதே, அதனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன், அது உங்கள் சௌகரியம். உண்மையை நான் சொன்னேன். இல்லை கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க. அங்கே போய் தேங்காய் உடைச்சிட்டு வருது, உட்காந்துக்க வேண்டியது பிரகாரத்தில் ஒரு 4-5 சேர்ந்துக்கிட்டு, இன்னும் இந்த சேலம் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி அந்த தேங்காயை உடச்சி பல்லில் கடித்து திங்க வேண்டியது, அந்த ஓட்டை அங்கேயே போட்டு போக வேண்டியது, அது அவன் காலையாவது குத்த வேண்டியது, அப்புறம் அவன் ரத்தம் வர வேண்டியது, அவன் திட்ட வேண்டியது, வாழைப்பழத்தை திங்க வேண்டியது, தோலை போட வேண்டியது, எல்லாம் வழிக்க வேண்டியது. கோவிலுக்குள்ளே உட்காந்து தேங்காய் தின்னு ஓடு போடுறவன், வாழைப்பழத்தோலை போடுறவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் பெருச்சாலியாக தான் படைப்பான். கோவில் திண்ணையிலேயே படுத்து தூங்குறான் பாருங்க, சாமி கும்பிடாம. உள்ள போற போது 2 பக்கமும் திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அது கோயிலேருந்து வரும்போது ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணும். ஏன்னா சாமி நம்ம வரும்போது எல்லாம் கூட அனுப்புவாங்களாம், பூதகணத்தில் அனுப்பி அவங்க பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அவங்க நம்ம கூட வரக்கூடாது. அதனால அங்கே நம்ம உட்காந்து நான் போறேன்ப்பா நீங்க போங்கன்னு அனுப்பணுமா. அதனால கோபுர தரிசனம், கொடிபாப விமோச்சனம். மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ முகேஸ்வர பாந்தவா சிவபக்தாச ஸ்வதேசோ பூரத்ரயம். இறைவன் தான் எனக்கு தந்தை, இறைவிதான் எனக்கு தாய். அந்த இறை பக்தர்கள் தான் எனக்கு சொந்தக்காரர்கள், இந்த உலகமே என்னுடைய சொந்த ஊர் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்து கோபுர தரிசனம், கோடி பாபா விமோச்சனம்னு சொல்லிட்டு வரணும். அதுக்காக தான் திண்ணை, அதில் படுத்து தூக்க வேண்டியது. இப்போ எந்த கோயிலையும் திண்ணையில் ஒன்றா பூ கட்டுறவன், இல்லை வேண்டாத சாமா, இல்லைன்னா திண்ணை தூங்கிங்க. இந்த கோவிலில் படுத்து தூங்குறவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் வவ்வாலா தான் பிறப்பான். ஏன்னா அதுதான் கோயிலில் தொங்கிட்டே இருக்கும், வவ்வாலா தான் பிறப்பான். அது மாதிரி நல்ல பிறவி கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற தப்பு காரியங்கள் தான் காரணம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குவோம். எங்கள் மாமியாரே எனக்கு வந்து பிறந்திருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டான். மனுஷ பிறவி தான் கடைசி பிறவி, மனித பிறவி தான் கடைசி பிறவி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இது மாணிக்க வாசகர். மனுஷ பிறப்பு தான் கடைசி பிறப்பு. மலை மேல நிற்கிற மாதிரி, ஒன்னா நல்லவனா பக்தனா இருந்தா மேலே போயிடுவோம், இல்லைன்னா மறுபடியும் அதில் பாதாளத்துக்கு வருவோம். புல்லா பிறப்புமோ பூண்டா பிறப்புமோ நாயா பிறப்புமோ நரியா பிறப்புமோ தெரியாது. அப்போ இந்த மானுட பிறவிக்கு என்ன? குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த செஞ்சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்து. கோவிலுக்கு சென்று ஆத்மா லவிக்கிற மாதிரி உணர்வுகளெல்லாம் ஒன்றி போக
வேறு நினைவே இல்லாம கண்ணால இறைவனை பார்த்து காதால அவன் நாமத்தை கேட்டு மூக்கால அந்த வாசனையை நுகர்ந்து அவனுடைய நாமங்களை வாயினால சொல்லி உடம்பால நமஸ்கரித்து யார் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மானுட பிறவி பயனுள்ள பிறவி. அதனால்தான் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்னார். ஏன்னா பக்தி ஆண்களை காட்டு பெண்களுக்கு அதிகம். இவங்க தான் நினைச்சா விரதம் இருப்பாங்க. பட்டி கிடக்கிறது எங்களால் சுலபமாக முடியும், ஆண்களால் முடியாது. அதனால உங்களுக்கு விரதமே வைக்கல, பெண்களுக்கு தான் ஜாஸ்தி விரதமே வச்சிருக்காங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள முதல் நாள் மாலையை போட்டுட்டு அடுத்த நாள் கழட்டி விடுறாங்க. அந்த ஒரு நாள்லயே ஐயப்பன் சந்தின்னு சொல்லி ஐயப்பன் வீட்டில் விருந்து. நான் ஐயப்பன் பேச போகும்போது கூப்பிடுவாங்க. பார்த்தா அந்த ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாசத்துக்கு தாங்குவோம். ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாசத்துக்கு தாங்கும். விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும். எது அழகுன்னு கேட்டான், எது அழகுன்னு கேட்டான். எப்படி சுரதந்தனில் இழைத்த தோகையும் விரதந்தனில் இழைத்த மேனியும் சரதம் கொடுத்திழைத்த தாதாவும் அழகு. எப்படின்னா விரதம் இருந்தா உடம்பு இழைக்கணும். ஆண்டவனையே நினைத்து கொண்டு பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக இது ஊருக்காக செய்யல, உனக்காக செய்யற. கடவுள் எங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கதவு சந்தில போய் வாழைப்பழத்தை உரிச்சு தின்னுட்டு நான் விரதம்னு சொல்லக்கூடாது. அதனால விரதம் இருந்தா உடம்பு இழைக்கணும், அதான் அழகு. கணவனும் மனைவியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தா உடம்பு இழைக்கணும். இவ ஊருக்கு போனா அவன் அதான் சாக்குன்னு ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் பாக்கி இல்லாம மசாலா தோசை திங்கப்படாது. புருஷன் ஊருக்கு போனா அந்த மனுஷனுக்கு சக்கரை வியாதி, ஸ்வீட்டே திங்க முடியல, அவன் வர்றதுக்குள்ள எல்லா ஸ்வீட்டையும் பண்ணி திங்கப்படாது. கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிற போது ஒருவர் நினைப்பிலே ஒருவர் இழைக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான தாம்பத்தியம். செதுக்கப்பட்ட கல்லுதான் அழகு. முழு முழு சிலையாக செதுக்கப்பட்ட கல்லுதான் அழகு. கொடுத்து கொடுத்து ஏழையா போறானே அதுதான் அழகு. குதிரவாலில் கட்டி ஏழையா போகக்கூடாது. எலெக்ஷன்ல நீ செலவழிச்சு ஏழையா போகக்கூடாது. வாங்குறவனும் அழிஞ்சு போவான், கொடுக்குறவனும் அழிஞ்சு போவான், ரெண்டுமே. அதனால அதெல்லாம் தப்பு. ஏழையா போவது என்பது கொடுத்து கொடுத்து தானம் பண்ணி ஏழையாகணும். அது புண்ணியம். தானம் யாருக்கு பண்றது? கோவிலுக்கு தான் அன்னதானம்னு வைத்தார்கள் ஆலயங்கள்ல. அன்னதானம் சாமி திங்கல, சாமி வாயில ஒரு பருக்க கூட ஒட்டுறதில்லை. இப்படி காட்டிட்டு மூடிடுறாரு. சாமிக்கு நைவேத்தியம்னு கொண்டு போறாரு. ஆவி உனக்கு அன்னம் எனக்கு, வாசனை மட்டும் பிடிச்சிக்கோ நான் எடுத்துக்க. வெறிஞ்சோறு தான் சாமிக்கு இப்படி காட்டுவாங்க. அந்த சூட்ல இருந்து வர்ற ஆவி இருக்கு, அதான் சாமிக்கு. ஆவி உனக்கு அன்னம் எனக்கு டபக்கு முடிக்கும். சாமி வாயில ஒரு சக்கரை பொங்கல் துளி கூட தீட்டுறதில்ல. பிள்ளையாருக்கு குழக்கட்டை பண்றீங்களா? பிள்ளையார் வாயில கொஞ்சமாவது குழக்கட்டை வைக்கிறீங்களா? இல்லையே. கல்லு பிள்ளையார் திங்க. அப்ப எதுக்கு பிள்ளையார் சேர்த்தி? அதே கல்லு பிள்ளையாருன்னு நினைக்கிறல்ல, அப்ப எதுக்கு? உனக்காக 108 குழக்கட்டை செஞ்சு வேண்டிக்கிட்டேன். எதுக்கு? அது என்ன எண்ணிக்கை என்ன? அப்பதான் 108 வச்சால் ஒன்று குறைஞ்சா பிள்ளையார் தின்னுட்டாரான்னு பாக்குறதுக்காக. அவருக்கே போடுகிற பக்தி இருந்தது. ஒரு குழந்தை செஞ்சான். இன்னைக்கு இருக்கு சோழ நாட்டில் திருநாரையூர்னு ஒரு ஊர். முருகனுக்கு மட்டும் 6 படை வீடு இல்லை, பிள்ளையாருக்கு 6 படை வீடு உண்டு. அதுல ஒண்ணு அந்த திருநாரையூர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார். அங்க ஒரு சிவாச்சாரியார் கோயில் பூஜை பண்ற குருக்கள். அவர் அந்த பிள்ளையாருக்கு தினம் அபிஷேகம் பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார். அந்த ஊர்க்காரங்க அந்த பூஜை பண்றதுக்காக கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க வருஷத்துல. அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாதத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அதான் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பாட்டுக்கே அதான் வழி. ஒரு நாள் அப்பா வெளியூர் போயிட்டார். பையனை கூப்பிட்டார். டேய் நான் போயிட்டு வரேன். பிள்ளையார் கோயில் பூஜை பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய மந்திரமாக தான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு சும்மா தண்ணியை கொட்டி 2 குட்டிக்கிட்டு 2 பூவை போட்டால் போர். பிள்ளையார் கோச்சிக்க மாட்டார். வேறத்தில் பண்ணாலும் பிள்ளையார் தான், சாணியில் பண்ணாலும் பிள்ளையார் தான், மஞ்சளில் பண்ணாலும் பிள்ளையார் தான். பிள்ளையார் எல்லா பிள்ளையாரும் ஒன்று தான். இவன் என்ன பண்ணான்? டேய் கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுறா. அப்பா ஊருக்கு போயிட்டார். இந்த பையன் பார்த்துருக்கான் அவங்க அப்பா அபிஷேகம் பண்ணுறத. இவன் உடனே ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டான், தோளில் பூக்கொடலையை மாட்டிக்கிட்டான். இந்த கையில் அவங்க அம்மா ஒரு வெங்கல பானையில் சாதம் சமைச்சு கொடுத்தா, அதையும் எடுத்துக்கிட்டான். கொண்டு போய் கீழே வச்சான். தண்ணி பிள்ளையார் தலையில் கொட்டினான். அந்த பூவை போட்டான், வெங்கல பானையை வச்சுட்டான். பிள்ளையாரை சாப்பிடு. அவனுக்கு தூக்கிட்டு வரணும்னு தெரியல. பிள்ளையாருக்கு நைவேத்தியம்னா பிள்ளையார் தான் சாப்பிடுவார்னு அந்த குழந்தை நம்பி இருக்கு. அது உண்மையான பக்தி. அந்த பையன் பிள்ளையாரை சாப்பிடு வாசப்படியில் உட்காந்துருக்கான். எந்த பிள்ளையார் சாப்பிடும்? சாப்பிடவே இல்லை. எப்படியாரும் சாப்பிடு, எனக்கு பம்பரம் பண்ணுறதுக்கு நேரமாச்சு, எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பேன், சாப்பிடு. சாப்பிடலை. வயிற்றுல குத்துறான். அந்த பிள்ளை அதை கல்லுன்னு நினைக்கல, பிள்ளையார நினைச்சான். சாப்பிடு, எங்க அப்பா பூஜை பண்ணும்போது சாப்பிட்றேன் இல்லை, எனக்கு மட்டும் உங்க அப்பா வரட்டா அப்புறம் சாதம் போடுறேன்பா. அதனால பிள்ளையார் சாப்பிட்டா தான் சாதம் போடுவான். குழந்தை நினைச்சிருக்கு. வயிற்றுல ஒரு குத்து குத்து சாப்பிட்றியா இல்லையா? இல்லைன்னா இங்கேயே முட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன். வீட்டுக்கு போனா எங்க அப்பாவும் அம்மாவும் அடிப்பா, சரியா பூஜை பண்ணலன்னு. சாப்பிடுமா. இந்த பிள்ளையோட உண்மையான பக்திக்காக இந்த பிள்ளையார் இந்த சாதத்தை முழுக்க சாப்பிட்டார். பையன் வெங்கல பானை கையில் போட்டு இப்படி சுற்றிட்டு வரான், கிருன்னு. அவங்க அம்மா வாசலை நிற்கிறா. போன பையனை இன்னும் காடமே, குழம்பு வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, சாதம் இல்லை, வந்தாத்தா. இவன் இப்படி சுற்றிட்டு வரான். என்னடா அது வெங்கல பானை சுற்றிட்டு வரைய, சாதம் எங்கடா? பிள்ளையார் சாப்பிட்டாரு. எந்த பிள்ளையார்டா சாப்பிட்டாரு? நம்ம ஊர் பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு.
எப்படா சாப்பிட்டாரு? நமக்கு தான் சாப்பிட்டாரு. ஏன்னா உங்க அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, உங்க தாத்தா பூஜை பண்ணி சாப்பிடல, எங்க அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, யாரும் பூஜை பண்ணி பிள்ளையார் சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. பொய்யா நான் சொல்றேன். பையன் அடிச்சான். அவன் திரும்ப திரும்ப சொன்னான் பிள்ளையார் தான் சாப்பிட்டார், பிள்ளையார் தான் சாப்பிட்டார். சரி, அடுத்த நாள் அனுப்பி விட்டான். அடுத்த நாள் இதே கதை, 3 நாள் இதே கதை. 4வது நாள் அப்பா வந்தார். வந்த உடனே அம்மா சொன்னா, உங்க பையன் என்னமோ பொய்யா சொல்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றான், யாருக்கு கொடுத்துட்டு வர்றான்னு தெரியல, இவன் சாப்பிட்ட மாதிரி தெரியல, நாய்க்கு போட்டானோ பூனைக்கு போட்டானோ, நைவேத்தியத்தை இப்படிலாம் பண்ணலாமா, இந்த பையனை என்னன்னு கேளுங்க. அவங்க அப்பா தரன்னு இழுத்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போனார். எந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு? இந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டார். சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். சாதத்தை வச்சார். சாமிக்கு ஒன்று ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பதி ஏழுமலை குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்றேன், கொடுக்க சொல்லி பார்க்கலாம், கொடுக்க மாட்டாரு. அவருக்கு ஒன்று நீ நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு இஷ்டப்படுறதா தான் கொடுப்பார், உனக்கு பிராப்தப்படுறதா தான் கொடுப்பார். அவர்கிட்ட போய் இந்த சவாலெல்லாம் விட முடியாது எந்த சாமி கிட்டையும் போய். அதனால என்ன பண்ணா, குழந்தை சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். இந்த குழந்தை சொல்லிட்டு பிள்ளையார சாப்பிடு, பிள்ளையார சாப்பிடு. பக்திக்கு சாப்பிட்டார், சவாலுக்கு சாப்பிடல. இந்த குழந்தை அழுதுது. தின்னது நீ, அடி வாங்கினது நானு. 3 நாளா எங்க அம்மா தினம் போட்டு முத்தரா. நீங்க எங்க அப்பா வேற அடிக்கிறாரு, மரியாதையா சாப்பிடு. நான் பொய் சொல்ல, நான் பொய் சொன்னேங்கிற கெட்ட பேர் எனக்கு வரும், அதனால சாப்பிடு. தன் பக்தனுக்கு உண்மையான பக்தியோட வேண்ட அந்த குழந்தைக்கு பொய்யங்கிற பேர் வரக்கூடாது. அது கஷ்டப்படக்கூடாது. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள சாதத்தை காணும். அவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பொல்லா பிள்ளையார். சாமி நைவேத்தியம் பண்ணி சாமி சாப்பிட்டுட்டு அவருக்கு பேர் பொல்லாதவர்னு பேரு. அப்படியே நம்ம திருப்பி கொடுத்துட்டா நல்ல சாமி. பொல்லா பிள்ளையார்னு பேர். அதை பொல்லா பிள்ளையார். பொல்லான்னா உளியால செதுக்காத பிள்ளையார். 6 படை வீட்டில் அது ஒரு பிள்ளையார் உண்டு. விருதாச்சலத்தில் ஆழத்து பிள்ளையார், காசியில் டுண்டி விநாயகர், கடலூரில் மதுரையில் தூணில் மதுரை மீனாட்சி அம்மா தூணில் இருக்கிற பிள்ளையார். இந்த 6 படை வீடும் பிள்ளையாருக்கு உண்டு. அப்போ அந்த பக்தியின் அந்த குழந்தை தான் நம்பின்னு பேர். அந்த குழந்தைக்கு ஆண்களிலே சிறந்தவனுக்கு நம்பி, பெண்களிலே சிறந்தவனுக்கு நங்கை. சீதையை நங்கைன்னு சொல்வார், ராமனை நம்பி, நம்பியும் நங்கையும்னு வரும். அப்போ இந்த பையனுக்கு நம்பின்னு பேரு. பிள்ளையாரும் உயர்ந்தவர், அவருக்கு நம்பி பேர். நம்பி ஆண்டார் நம்பி. அந்த பிள்ளையாரையே ஆண்டவன் இந்த பையன், இந்த பிள்ளையவே ஆண்டவன் அந்த பிள்ளையார். அதனால 2க்கு பொருத்தமா நம்பி ஆண்டார் நம்பி. அவர் தான் இன்னைக்கு தேவாரம் படிக்கிறோமே, இத்தனையும் குளித்தபுரமும் கொவ்வை செவ்வாயின்னு படிக்கிறோமே. அந்த தேவாரமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்பர் சம்பந்தர் சுந்தரர் எழுதி சிதம்பரத்தை ஒரு அறையில வச்சு பூட்டிட்டாங்க. நாங்க 3 பேர் வந்து கேட்டா தான் கொடுக்கணும்ட்டாங்க, எக்ரிமெண்ட். 3 பேரும் செத்து போயாச்சு. அங்க என் ஓலைச்சுவடியில் எழுதின தேவாரம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு பக்கமா. அதுல பாதி செல்லரிச்சு போச்சு, பாதி மண்ணரிச்சு போச்சு, பாதி காலக்கிரமத்தில் உடஞ்சி போச்சு, உள்ளேயே இருக்கு, யாரும் எடுக்கல. இந்த ராஜராஜ சோழன் கோவில் கட்டணும். அப்ப இந்த வாய் வழி வார்த்தையா நான் பாரதம் சொல்றதுக்கு கிராமத்துக்கெல்லாம் போவேன். 40 நாள் 30 நாள்லாம் அருமையாக கேட்பாங்க. கேட்கறது எப்படின்னா, உங்ககிட்ட பாரதம் சொல்றது கஷ்டமே இல்லை. பாதி பேர் படிக்காதவன், அதாவது பாரதத்தை படிக்காதவன். கிராமத்துல எல்லாருக்கும் பாரதம் தெரியும். அவங்க சாயந்தரம் ஆனா ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒரு பெருசு படிக்கும், அர்த்தம் தெரியாது படிக்கும், தெருக்கூத்துல பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பாரதம் சொல்லும்போது தப்பு பண்ணினா நம்மளை பிச்சு விட்டுருவாங்க கேட்டுட்டு, அவ்வளவு தூரம். அவங்ககிட்ட சொல்லித்தான் எங்க பாரதத்திலேயே கரைகண்ட நிலை வந்தது தத்ரூபம். அப்போ அந்த பாரதம் சொல்ற இடத்துல மிகச்சிறப்பாக அவர்கள் செய்யற ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க, சாயந்தரம் ஆனா போயிடுவாங்க, தட்சணை போடுவாங்க, இத்தனையும். அப்போ அதுல பல பேர் இந்த காதுல கேட்டு கேட்டு தேவாரம் எல்லாம் அவங்க பாட்டம் சொல்லி அப்பா சொல்லி கேட்டு கேட்டு நாவுக்கரசர் பாடி அதை கேட்டவன், அதை கேட்டவன், இப்படியே வழி வழியா பல பேருக்கு இந்த பழமொழி வர்ற மாதிரி வந்திருந்தது. ராஜராஜ சோழன் கோயில் கட்டினோடனே அதுல 2 பேர் இந்த தேவாரத்தை பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ராஜராஜ சோழன் கேட்டான், இந்த என்னன்னு கேட்டான். இது தேவாரம். இது யார் எழுதுறது? நாவுக்கரசர் எழுதுறது. இது யார் எழுதுனது? இது சம்பந்தர் எழுதுனது. இதெல்லாம் எங்கப்பா இருக்கு தெரியாது. எங்க தாத்தா சொல்லுவாரு, தாத்தாக்கு அவங்க தாத்தா சொல்லுவாரு, அதை கேட்டுதான் எனக்கு பழக்கம். தேடினோம், தேவாரம் எங்க இருக்குன்னு தேடினோம். கொஞ்சம் தான் கிடைச்சது. இவங்க வாய் வார்த்தையா தேடும்போது கிடைக்கல. அப்ப இந்த நம்பி ஆண்டார் நம்பி திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார்கிட்ட வணங்கி கேட்கிற போது அவனுக்கு இதம் கிடைக்கிறது. அது சிதம்பரத்துல ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிறது, ஒரு அறைக்குள்ளே இருக்கிறது. நம்பி ஆண்டார் நம்பி சொன்னார். உடனே ராஜராஜ சோழன் அங்க போய், இன்னைக்கு எல்லா கோயிலும் கவர்மெண்ட் என்டோமெண்ட் போர்டு, சிதம்பரத்துல மட்டும் இவனால கை வைக்க முடியாது. சிதம்பரம் மட்டும் தீட்சிதர்கள் கையில தான் இருக்கு. அதை இடையில 1 வருஷம் இவங்க எடுத்தாங்க, மறுபடியும் அதை கொடுத்துட்டான். அவங்களுக்குள்ளதான். அதுல தலைமை யாருன்னு கேட்டாக்கா ஒரு சின்ன பையன் கூட இருப்பான். ஒரு 15 வயசு பையன் கூட அங்க தலைமையா இருப்பான். அவன் சொன்னதை தான் 80 வயசு கிழவரும் கேட்கணும். ஒரு சின்ன திருகாணி கூட திருட்டு போகாதாங்க.
அவங்களே கொடுத்துடணும். அது அத்தனையும் அங்கே கல்யாணம் ஆனாதான் நடராஜரை தொட்டு அபிஷேகம் பண்ணணும். இந்த பஞ்சாட்சர படி 5 படி ஏறணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். அதனால இந்த சாரதா சட்டமெல்லாம் சிதம்பரத்தில் செல்லாது. இந்த பொண்ணுக்கு 5 வயசு தான் இருக்கும், இந்த பையனுக்கு 8 வயசு தான் இருக்கும். நாங்கள் போய் ராமாயணம் சொல்லும்போது உட்காந்து கேட்கும், தாலி தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் பிராமண தாலி தெரிய பொட்டு வேணா இப்போ போட்டுடுறான். அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், கழுத்தில் என்னம்மா போட்டுருக்கேன்னு. தாலி திருமங்கல்யம் அப்படி இருந்து. நீ எதுக்கு அதை போட்டுட்டு இருக்கேன்னு. எனக்கு கல்யாணம் எடுத்துருந்து. இந்த பொண்ணுக்கு 6 வயசு. உங்கள் ஆம்படை இங்கே என்ன அதோ அங்கேருந்து தூண்கிட்ட உட்காந்துருக்கான். செக்கச்சவேன்னு குடிமி வச்சுட்டு பஞ்சகச்ச வேஷ்டி கட்டிட்டு ஒரு 14 வயசு பையன். இதனோட அக்கிரமமாக இருக்குன்னு நான் கேட்டேன், உங்கள் அப்பா எங்கன்னு. என்னங்க இத்தனை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி? எங்கள் சிதம்பரத்தில் அப்படித்தாங்க, கல்யாணம் ஆனவன் தான் பஞ்சாட்சர படியேறி நடராஜாவை தொட்டு அபிஷேகம் பண்ணணும். கல்யாணம் ஆகாதவன் சிவகாமியை தொட முடியாது. ஏன்னா மனசுல அந்த உருவத்தை தொடுகிற போது கெட்ட எண்ணங்கள் வரலாம், காமம் வரலாம். கல்யாணம் ஆனவனுக்கு அது தேவையில்லை, வீட்டிலேயே அவனுக்கு எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகிடும். அதனால இங்கே மட்டும் சாரதா சட்டம் செல்லாது. இன்னைக்கு அதே மாதிரி அவங்களுக்குள்ள தான் கொடுத்துப்பான். தில்லை பொண்ணு எல்லை தாண்டாது. தில்லை 3000 பேர் இருந்தான், இப்போ ஒரு 150 பேர் தான் இருக்காங்க. 3000 அவங்களுக்குள்ள தான் கொடுத்துக்குவாங்க. சுற்றி சுற்றி தில்லை பொண்ணு எல்லை தாண்டாதுன்னு. அப்போ அதே மாதிரி இங்கே இவர் கேட்டார், பிரச்சனை கேட்ட உடனே சொன்னார், தில்லை அந்த தில்லை 3000 வரும். தீட்சதர் அனுமதி இல்லாமல் ஒன்றையும் தொட முடியாது, இன்னைக்கு தொட முடியாது. தீட்சை அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க நியாயமாக தான் நடந்துக்குவாங்க. அது காசு கொடுக்குறவனுக்கு விபூதி கொடுக்கறது, காசு இல்லாத கொடுக்காம இருக்கிறதுலாம் அந்த கோயிலில் நடக்காது. இவன் போன உடனே கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை 3 பேரும் வந்தாதான், அப்பர் சுந்தரர் சம்பந்தர் வந்தாதான் அந்த கோயில் கதவை திறப்போம். 3 பேர் செத்து போயாச்சு, எப்படி பண்ண முடியும்? உடனே ராஜராஜ சோழன் முதலாக 3 பேருக்கு சிலை வச்சான். இன்னைக்கு பல கோயிலில் இருக்கு 4 சிலைன்னு. இந்த 3 பேருக்கு சிலை வச்சு அதை அபிஷேக ஆராதனை பண்ணி கொண்டு வந்தான். இதோ 3 பேர் வந்திருக்கிறார்கள், கதவை தராரு. இது சிலை. உடனே அவன் கேட்டான், இது சிலைன்னா நீங்க வணங்குறீங்களே அந்த நடராஜர் சிலை தான். அவர் சிலை இல்லை தெய்வம்னு நீங்க ஒத்துக்கிறது நியாயம்னா இவர்களும் சிலை இல்லை ஒத்துக்கொண்டார்கள். நடராஜா தெய்வம்னா இது இந்த விருதுக்குள்ளேயே அவங்க தான் கதவை திறந்து விட்டாங்க. செல்லரிச்சு போய் மிச்சம் கிடைச்சது லட்சக்கணக்கான பாடல்கள்ல போய் இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு 4000 பாட்டு தான். அதுவே அத்தனை அற்புதம். அந்த நம்பியாண்டார் நம்பி இறைவனுடைய அருளினாலே பக்தி என்பதற்கு என்ன சாட்சி என்பதற்கு நீ பெருசா ஒண்ணு வேஷம் போட வேண்டாம். உள்ளுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தா அதுதான் ஆண்டவனுக்கு. மார்க்கண்டேய நம்பினான், இறைவனை கட்டிக்கொண்டா என்னை காப்பாற்றுவான், போய் கட்டிக்கொண்டான். திருக்கடவுர்ல யமனையே உதைச்சான் அவனுக்காக. அதனால இறைவன் பக்திக்கு கட்டுப்படுவானே தவிர, அழகா சொல்லலாம், திருவண்ணாமலை கேட்டீங்கன்னா அடிமுடி தெரியாத ஆண்டவர் அவருடைய முடியை பார்ப்பதற்காக பிரம்மா அன்னப்பறவையா போனானா, அவர் அடியை பார்ப்பதற்காக திருமால் பன்றி வடிவம் போனா, 2 பேராலையும் பார்க்க முடியல. ஒருத்தர் எழுதினார், அட பைத்தியக்கார பசங்களா, இப்படியாண்டா இங்க போய் திண்டாடினீங்க, திருவாரூருக்கு வா. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி பெயர் பறவையார்னு பேரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலின்னு ஊத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் திருவாரூர்ல. இப்ப வீட்டுக்கு வர்றார், பறவை உள்ள விட மாட்டேங்கிறார். இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு நான் வரக்கூடாதுன்ட்டார். சுந்தரருடைய பாட்டுன்னா தியாகராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், திருவாரூர் தியாகராஜருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ளே விட மாட்டேங்கிறார், பாட மாட்டேங்கிறார். யாருக்கு எதை பிடிக்குமோ அதை வச்சுதான் நம்ம இது பண்ணுவோம். பையனுக்கு சப்பாத்தி பிடிக்குன்னா டே மரியாதையா நீ கணக்கு போட்டாதான் அவனுக்கு சப்பாத்தி. அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுதான் அவனை பிடிக்க முடியும். எலிக்கு மசால் வடை பிடிக்குன்னா மசால் வடை வச்சுதான் நீங்க பிடிக்க முடியும். வாழைப்பழம் வச்சா எலி வராது. அதே மாதிரி இந்த பையன்கிட்டையும் என்ன சொன்னா அவன் கேட்பான், எதை சொன்னா அவனுக்கு புரியும், ஆண்டவனுக்கு என்ன சொன்னா தெரியும், அது தெரியும். சொன்ன உடனே முடியவர் பார்த்தார், என் பாட்டு தான் உனக்கு பிடிக்கும், எங்க ஊடலை தீர்த்து வைக்கலைன்னா நான் பாட மாட்டேன்னார், எங்க சண்டையை தீர்த்து வைக்கலைன்னா நான் பாட மாட்டேன்னார். சிவபெருமான பாட்டுக்காக ராத்திரி விடிய விடிய நடந்தார். பறவை வீட்டுக்கு தூது போனார், சுந்தரனை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ. அதுக்கு ஒருத்தர் பாடினார், இந்த பிரம்மாவும் திருமாலும் புத்தி கெட்டு போய் அன்னப்பறவையாவும் பன்றியாவும் போய் தேடு தேடி கண்டுபிடிக்கலையே, பேசாம இந்த பறவை வீட்டு நிலகால் படிக்கிட்ட உட்கார்ந்துருந்தா சாமி அதுக்குள்ளதான நுழைஞ்சு வந்தார், பாதமும் தலையும் அதுக்குள்ள இருக்கும் இல்லையா, அங்க பார்த்திருக்கலாமே. காணார் இலையே அயனும் திருமாலும் காணா அடிமுடிமுன் காண்பதற்கு வேணாள் இரவு எண்ணெய் விரான் சென்ற பறவை திருவாயில் படி. அவன் காலு தமிழ் அதுக்குள்ள அடங்கி போச்சுடா. அங்க வந்து இருந்தா பாதத்தையும் பார்த்துக்கலாம், தலையும் பார்க்கலாம். இதை விட்டு பைத்தியக்காரத்தனமா அங்க போன காரணம் என்ன? பக்தி இல்லை. நான் பெரியவனா, என்னால முடியும்னா ஒண்ணு முடியாது. கடவுள்கிட்ட என்னால முடியும்னா ஒண்ணு சொல்றேன், கடவுளை நம்பினா பரிபூர்ணமா நம்புங்க. அல்சர் வந்து இன்னும் 3 நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணலாம், செத்து போயிடுவேனார். என்ன
நான் பேசி பேசி உங்களெல்லாம் சாகடிக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருக்கும் போது நான் சாவேனா? சாகலை. அப்போ ஒரே வார்த்தை கேட்டேன், உள்ளே போய் முதல் வாச்சு கேட்டேன். கூற்றாயினவாறு விளக்ககிரீர் கொடுமை பல செய்தன யான் அறியேன் ஏற்றாயும் நடிக்கை இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாத என் வயிற்றின் அகம்படியே குடருள் தொடக்கி முடைக்கீட ஆற்றே நடிகை கெதில வீரட்டாரத்துறை எம்மானு. இதை பாடித்தான் அவருக்கு வைத்த வலி நீங்கிது. நான் பாடினேன், பேசுவேன் சாமி கிட்ட. என்கிட்ட வீட்டில் யாரும் இல்லை பேசுறதுக்கு, சாமி கிட்ட தான் பேசுவேன். அவகிட்ட பேசுவேன். வைத்த வலி சரியாவே ஆகலை, வலி தாங்க முடியல. இப்போ சொன்னேன், இந்த பாரு, நீ உண்மையிலேயே நாவுக்கரசர் வைத்த வலியை தீர்த்தது உண்மைனா என் வைத்த வலி தீரு. அடுத்த கேள்வி நானே கேட்டேன், நீ நாவுக்கரசர் ஒன்னா? சாமி கேட்க வேண்டிய கேள்வி, நீயும் நாவுக்கரசர் ஒன்னா? அவரோட பக்தி எங்க, நீ எங்க? அடுத்தது நான் சொன்னேன், அவர் ஒன்ன பாடும்போது அவர் பக்தி இல்லை, அவர் சைவ சமயத்தில் இருந்து உங்ககிட்ட வயிற்று வலி போடவும் கேட்கல, உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிற சமண சமயத்தில் இருந்தாரு, அங்கதான் வயிற்று வலி வந்தது. சமணரா இருக்கும் போது தான் பாடினார். நான் ஊர் ஊரா போய் உன் பெரிய புராணத்தை பேசிட்டு இருக்கிறேன், நாவுக்கரசரை விட நான் உன்னை திட்டாம இருக்கேன்ல, அவர் வைத்த வலி தீத்திருக்கு, என் வைத்த வலி தீத்தான்னு சத்தியம் சொல்றேன். 4 நாள்ல எனக்கு அல்சரும் இல்லை, ஆபரேஷனும் இல்லை, இத்தனை வருஷம் நல்லா தாக்கு. ஏன் சொல்லுகிறேன்னா, கடவுளை நம்பணும் பரிபூர்ணமா. அதுக்கு தான் அந்த பாடல்கள் எல்லாம். அதை வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, நீ அர்ஜுனனுக்காக இத்தனை சண்டை போட்டிய, எனக்காக இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட மாட்டியா? என் பக்கம் நியாயம் இருந்தா சண்டை போடு, தர்மத்து பக்கம் நின்று கேட்டு பாருங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஆனா நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கணும். நாம அநியாயம் பண்ணிட்டு ஆண்டவன் கூப்பிட்டா வரமாட்டான். அதனால பக்தி என்பது பரிபூர்ணமாக நம்புவது, இறைவனை பரிபூர்ணமாக நம்புவது. அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்க போய் இந்த ஆன்மா லயித்து அங்க தினமும் ஒரு 1/2 மணி நேரம் காலையிலேயே சாயந்திரமோ அல்லது திருவிழாக்களோ போய் இறைவனை வணங்குவாயே. ஆனா சுத்தி சுத்தி வரும்போது உடம்பு களைச்சு போகும். உடம்பு களைச்சு போனா மனசு கண்டதை நினைக்காது. ஒரு இடத்துல உட்கார சொல்லுவோம், அதை உட்கார்ந்தா கிருஷ்ணா ராமான்னு தான் உட்கார்றோம். உடம்புல நல்ல தெம்பு இருந்தா நயன்தாரா தமன்னாம்பிங்க, கால் கையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா அப்பா கிருஷ்ணா அப்பா சாமி அப்படித்தானே உட்காடுறோம். கோயிலை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா உடம்பு அழுத்து போயிடும். உட்காந்துட்டு பிள்ளையாரே அண்ணாமலையாரே அந்த உடம்பு அழுப்புலையாவது சொல்லுவேன். அப்ப வேற எதையும் நினைக்க தோணாது. அதுதான் பக்தி. உன்னை மறந்து அவனை நினைக்கிறது என்னைக்கோ அது 1/2 நிமிஷம் நேரம் மட்டாகிலும் உன் சரண கமலாலயத்தை நினைக்கணும்னாரு. நான் 40 நாளா சுவாமியவே நினைக்கிறேன். அதான் டூப்பு. 1/2 நிமிஷம் மனப்பூர்வமா இறைவன் நினைக்கிற சக்தி நமக்கு வந்தா அதுதான் பக்தி. அது வர வேண்டும் என்றால் கோயிலுக்கு தான் நீ போனோம். ஏன்னா கோவில் தான் அந்த சூழ்நிலை சரியா இருக்கணும். வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க, படுக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க, குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க. குளிக்கிற ரூம்ல சாப்பிட்றீங்களா? இல்லையே. படிக்கிற ரூம்ல குளிக்கிறீங்களா? இல்ல இல்ல. அது அந்தந்த இடத்துலதான். அது மாதிரி படிப்பதற்கு சில இடத்துல உட்கார்ந்தா தான் முடியும். ஏன்னா சில பேர் தரையில் உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குமாங்க, சில பேர் டேபிள் உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க, சில பேர் கையில் வச்சுக்கிட்டே தின்னாதான் தின்ன மாதிரி இருக்குமாங்க. அது ஈடுபாடு வேணும். ஏன்னா எந்த இடத்துல மனம் லைக்கும் நமக்கு தான் தெரியும், அடுத்தவருக்கு தெரியாது. திருவனந்தபுரத்துக்கு பேச போன போது தினமும் காலையில் எழுந்த உடனே நான் பாட்டு எல்லாம் சொல்லுவேன். திருவெம்பாவை திருப்பாவை எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவேன். அபிராமி வந்தாது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அத்தனை பாட்டும் சொல்லிட்டு இருப்பேன். சரி குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன். சொல்றேன் ஒரு வரி கூட ஞாபகம் வரலைங்க. சத்தியமா ஒரு வரி கூட ஞாபகமே வரல. ஈசன் அடி போற்றி அடுத்த வரி மறந்து போச்சு. என்னடா இது, இத்தனை நாளா நம்ம கரதல பாடமா சொல்லிட்டு இருந்தோம், எதை சொன்னாலும் ஞாபகம் வரலையேன்னு பார்த்தேன். அப்புறம் அங்கிருந்து எழுந்து இந்த பக்கம் போய் உட்காந்து அத்தனையும் ஞாபகம் வருது. காரணம் என்ன? அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இந்த இடத்துல இல்லை. அதே மாதிரி படிக்கிறது ஒரு இடத்துல உட்காந்து படிச்சா நல்ல மண்டையில் ஏறும், வேற இடத்துல போய் உட்காந்து படிச்சா ஏறாது. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போனா அப்ப நமக்கு அது திருப்தி, மண்டையில ஏறும், வியாதி போயிடும். வியாதியா இருந்தா கூட நீ கோயிலுக்கு போக நடக்கிறேன்னு போய்ப்பார், நடக்க வைப்பான் ஆண்டவன், நடக்க வைப்பான். அவன் சக்தி இருக்கு, பண்ணலாம். அப்படி பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட ஓடுவேன்னு ஓடுறது தப்பு. கை உடைஞ்சுதா காலுக்கு போவேன். நான் சுயபுராணம் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க, சுய பரிசோதனை உங்ககிட்ட சொல்றேன். படிச்சவன் அடுத்தவங்கிட்ட இதை படின்னு சொல்ற மாதிரி சொல்றேன். அவங்களுக்கு தெரியும். 10 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து குப்புற விழுந்து அன்புக்கும் அவருக்கும் தெரியும். அவங்க என்ன பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து ராத்திரி எழுந்திருக்கிறவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்தவோ அது என்ன என்னமோ தெரியல, எழுந்து ஒரு அடி வச்ச மட்டேறு விழுந்தேன். குப்பு நேரம் விழுந்தேன். விழுந்து அந்த பாத்ரூம் படிக்கட்ட டங்குன்னு அடிச்சு மேல 4 பல்லு உடஞ்சு போச்சு. அந்த 4 பல்லு குத்தி உதடெல்லாம் காய ரத்தம் கொட்டுது.
எனக்கு அப்ப கூட என்ன பயம்னா, நாக்கு துண்டா போயிருக்குமோ, பேச முடியாம போயிடுமோ. என்னைக்கு பேச முடியாம போகிறதோ அன்னைக்கு ருக்மணி இருக்க மாட்டா. ருக்மணி என்னைக்கு இல்லையோ பேச்சு ஒடுங்கிடும். அதுதான் என்னோட எண்ணம். காசுக்காக பணத்துக்காக அல்ல, பேச்சுல தான் என் மூச்சே இருக்கு. பேசுகிற மேடையில் தான் என் உயிர் போகணும். சத்தியமா அதுதான் என்னோட ஆசையே. எங்க பேச முடியாம போயிடுமோ. ஒரு பைத்தியக்காரி மாதிரி காத்தால எழுந்து உட்காந்து அன்பு வீட்டில் ஒருத்தர் கிடையாது, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். அவ்வளோ பெரிய வீட்டில் சேர்ல உட்காந்துக்கிட்டேன். ரத்தம் கொட்டிருக்கு, இங்கெல்லாம் புண்ணு. ஒரு பல்லு விழுந்துடுது, ஒரு பல்லு பாதி உடஞ்சி போச்சு, ஒரு பல்லு ஆடுது. இந்த லட்சணம். ராத்திரி தான் விழுந்திருக்கேன் 2 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு எழுந்து உட்காந்தேன். அன்னைக்கு புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி. புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி. நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க யாரும். என்னடா சும்மா சொல்லுது போல இருக்கு, வேற எவனும் நிறைய பணம் கொடுப்பான் போல இருக்கு, அப்படிலாம் நினச்சிப்பாங்க, பண்ணுவாங்க. நான் எழுந்து உட்காந்துக்கிட்டு பேச முடியுமான்னு பார்க்கலாம். என்னோட எண்ணம் அதுதான். சத்தம் போட்டு அபிராமி இருந்தாது. ஐயோ, நான் பாட்டு திருத்தோட்ட தொகை சொன்னேன், நல்லா வந்தது, பேச்சு வருது. அப்புறம் என்ன, உடம்புலாம் வீங்கி கிடக்கு, கையெல்லாம் அடி, இந்த வளையலெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் போனேன். அடுத்த நாள் அதோடய புதுக்கோட்டைக்கு போய் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்த போட்டோவை வச்சிருக்கான், வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. அதை புதுக்கோட்டையில பேசுறேன் 2 மணி நேரம், ஏற முடியல, இங்க எல்லாரும் ரத்தம். அதோடய தான் போனேன். காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஏறி உட்காந்து பேச உட்கார்ந்தோன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்? இறைவன் கிட்ட அந்த நம்பிக்கை இருந்து. நான் எனக்கு வேற ஒன்றும் கேட்கல, சாப்பிடணும்னு கேட்கலப்பா, எனக்கு சினிமாவுக்கு போகணும்னு கேட்கல, கடைக்கு போகணும்னு கேட்கல. நான் பேசணும், ஒன்ன பேசணும். நதிக்கரை நாணல் தலைப்பு, நான் பேசணும். என்ன நானதான் விளைய வையே, விழுந்தாலும் நான் பேசிட்டு வந்து அப்புறம் என்ன ஆனாலும் போறேன். ஒண்ணுமே இல்லைங்க, 2 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் ஒண்ணு தண்ணி கூட குடிக்க முடியல, படுத்துட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் போய் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணி பண்ணுவேன். எதுக்கு சொல்லுகிறேன்னா, கடவுளை நீங்க நம்பினீர்கள் என்றா அவன் நம்ம கூடவே இருக்கிறார் நம்பிக்கை இருந்தா, மனசு கஷ்டப்பட்டா கோயிலுக்கு போங்க. மனசு கஷ்டப்பட்டா பக்கத்துல ஏதோ ஒரு கோயில் இருந்தா போய் உட்காந்துக்குங்க. சிவனேன்னு உட்காந்து சாமியவே பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க. ஒன்னும் நினைக்காதீங்க, அவரையே பார்த்துக்கிட்டு இருங்க. உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் நம்பிக்கை வேணும். மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு போய் கோயில் உட்காரட்டாது, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு கோயில் பிரசாதத்துக்காக கோயிலில் போய் உட்காரட்டாது. உண்மையிலேயே உங்களுக்கு மன வேதனை இருந்தா, தீர்க்க முடியலன்னா அங்க போங்க, வாய் விட்டு சொல்லுங்க. அடுத்தவங்க கிட்ட சொன்னா அது கேவலம். நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னா கேட்பான். 100 பேர்கிட்ட சொன்னா 98 பேருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. மீதி இருக்கிற 2 பேர்ல ஒருத்தன் போய் எல்லார்கிட்டையும் வம்பு வைப்பான். ஒருத்தன் வந்து ஏன்பா என்ன பண்றதுன்ட்டு போவான். ஆனா ஆண்டவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதனால அதுக்கு இடம் கோவில் தான். நீங்க தெருவில் உட்காந்து பேச முடியாது, வீடு கோயிலுக்கு போங்க. ஏதோ ஒரு சன்னதி அல்லது கோயில் வாசல் இருக்க படிக்கட்டில் உட்காந்துக்குங்க, கண்ணை மூடிக்குங்க, உங்க கஷ்டத்தையெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிவர்த்தி பண்ணுவோம். அது நிவர்த்தியே ஆகலைனாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுப்பான். கால் உடஞ்சி போச்சு, நமக்கு இந்த காலை குணமாக்குவான். குணமாக்கலைனாலும் அந்த நொண்டி காலை வச்சு நடக்கிறதுக்கு சக்தியவாது கொடுப்பான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு, நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. அதுதான் இந்த ஆலயங்களுக்கே கடைசியில் வைக்கிற முத்தாய்ப்பு. நம்புங்கள், 4 வேதங்களும் சொல்லுவது அதுதான். அது சொல்லுகிற தீர்ப்பு அதுதான். ஆண்டவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டான். நம்ம ஆத்மா லயிக்கின்ற கோயில்களுக்கு செல்லுகிற போது அதுல இருக்கிற ஜீவசக்தி, எத்தனையோ மகான்கள், அவ்வளவு பேர் நடந்த இடம், அவர்கள் மிதித்த இடம், அந்த இடத்தை நாம மிதிச்சா அந்த சக்தி நமக்கும் வரும். சங்கரன் மிதித்த இடம், சம்பந்தர் நடந்த இடம், அது தெரியணும். இந்த இடம் தான் சொல்றோம்ல, இதுதான் முத கல்யாணம் ஆகி என் புருஷன் வந்து உட்கார்ந்த இடம். அதை பீத்திட்டு திரியிறியே, ஆண்டவனை வணங்கின அடியார்கள் எங்க உட்கார்ந்தாங்க பாரு. அந்த சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வந்து, அதனால பாடல் பெற்ற தலம்னு, பாடல் பெற்ற தலம் 216 பாடல் பெற்ற தலம் சைவத்துல. அதுல சோழ நாட்டுல மட்டுமே 190 இருக்குங்க. காவேரி இருகரையும் கோச்சங்கட் சோழர் 80 கோயில் கட்டியிருக்கான். அத்தனை பெரிய 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 கோயில்கள் அத்தனையும். அதனால அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயங்கள் உங்க ஊர்ல இருக்க கோயிலுக்கு போங்க. எங்கேயும் கோயில் இல்லையா, உங்க வீட்டுல ஒரு சாமி படம் கூட மாட்ட உங்க பையன் விடலையா, ஒரு கேலண்டர் அது கூட இல்லையா, உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு அந்த முருகனையோ அம்பாளையோ நீ சொல்லும் போது அவன் கண்ணு முன்னால வரணும். அதான் பக்தி, அதான் பக்தி. அதுக்கு என்னன்னா, கோயிலுக்கு போற போது கண்ணை திறந்துட்டு சாமியை பாருங்க. தீபாரதனை காட்டும் போது தான் பல பேர் கண்ணை முடிக்கும். தப்பு. தீபாரதனை காட்டுறதே சாமியை பார்க்கறதுக்காகத்தான். அவன் முகத்தை பார்க்கறத விட பாதத்தை பாருங்க. பாதத்துல விஷ்ணுன்னு இருக்காது, அம்பாள் இருக்கா, எல்லாத்துக்கும் 2 பாதம் தான். மூஞ்சியை பார்த்தா தான் ஆனமுகமா ஆறுமுகமானு பாருங்கள். மனப்பூர்வமா அதை பார்த்து விட்டு வெளியே வந்து அதை யோஜனை பண்ணுங்க. அது பயிற்சி பண்ணினா, அதன் பிறகு நீங்க அலங்காரம் சொல்ல கண்ணை மூடினா முருகன் கண்ணு முன்னாடி நிற்பாங்க. வேற நினைப்பே வராது. அதே மாதிரி சிவபுராணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க பார்த்த சிவன் தான் நினைப்பு வருவாங்க. நடராஜர் வருவார், அண்ணாமலையார் வருவார், சிதம்பரம் யாரோ ஒருத்தர், சுகோரேஸ்வரர் யாரோ. அப்பா அப்படி வரும்பொழுது நீ ரொம்ப நேரம் வராது, கொஞ்ச நேரம் வரும்.
மறுபடியும் கண்ணை மூடிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து அதிலேயே நினைச்சுக்கோ. நாள் ஆக 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 உனக்குள்ளேயே அவன் இருப்பான், நீயும் நானுமாய் ஏக போகமாய். நான் வேற எங்கேயும் போகக்கூடாதுப்பா, எனக்குள்ளே நீ உனக்குள்ளே நான். அப்படி இருக்க வேண்டும் என்று இறைவனை நமக்குள்ளே இருத்தி கொண்டு, இதெல்லாம் உலகத்துக்காக இருக்கிறது வாழறது. பொண்டாட்டி, புள்ள, புருஷன், சட்டை, புடவை இதெல்லாம் உலகத்துக்காக, இது இல்லை. நமக்காக எது? பக்தி ஒண்ணுதான் நமக்காக. நமக்காக பக்தி ஒண்ணுதான். மற்ற எல்லா உறவுகளும் நம்ம கூட நிரந்தரம் இல்லை. செத்து போய் பிரிந்து போறவங்க பல பேர், உயிரோடு இருக்கும் போதே விட்டுட்டு போறவங்க பல பேர். அது புருஷன் விட்டுட்டு போகலாம், பொண்டாட்டி விட்டுட்டு போகலாம், புள்ள விட்டுட்டு போகலாம், யார் வேணும். ஆனா ஆண்டவன் யாரையும் விட மாட்டான், எங்கேயும் விட மாட்டான். நீ குடிசைக்குள்ள இருந்தாலும் வருவான், கோபுரத்துல இருந்தாலும் வருவான். அதனால அவன் தான் நமக்கு தோன்றா துணை என்று அதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக. வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இல்லையா, காலையிலையும் மாலையிலையும் கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் கூட போகிறோம், போய் உட்காந்துக்குங்க சிவரேர் கொஞ்ச நேரம். கிடுகிடு சுற்றிட்டு வம்பு பேசாதீங்க. சுற்றிட்டு வந்து உட்காந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாம் மனசார ஆண்டவன்கிட்ட சொல்லுங்க. தினம் தினம் சொன்னால் சிவடங்காதில் சங்கூதினா கூட ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கேட்கும். ஆண்டவங்காதில் கேட்காது. அது பூரா தீர்க்கலைனாலும் அதை தாங்கிக்கிற சக்தியாவது நமக்கு தருவான். இது சத்தியம். கஷ்டம் தீரவில்லை என்றாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளுகிற மனோபலத்தை நமக்கு தருவான். அதுக்குத்தான் தெய்வ வணக்கம் நமக்கு தேவை. அந்த தெய்வ வழிபாடு செய்ய மனம் ஈடுபடக்கூடிய ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் ஆலயங்கள். அதுல பெரிய பெரிய மகானுபாவர்கள்லாம் வந்து போய்விட்ட காரணத்தினால் அங்க வீசுகிற காற்றிலே எல்லாம் அந்த சிவமயம், சக்திமயம் நிறைந்திருக்கும். அதனால கோவில் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்ததாக, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்காமல் வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொன்னது போல, சின்னஞ்சிறிய ஊர்களிலே கூட கோயிலை கட்டி வைத்தது போல, பெண்ணம்பெரிய அரசர்கள் எல்லாம் தங்கள் அரண்மனை பற்றி கவலைப்படாமல் விண்ணை முட்டுகின்ற கோபுரத்தோடு தான் சம்பாதித்த பணம் அத்தனையும் பல கோவில்களை கட்டுகிறவர்களாக இருக்க, ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் கட்டியிருக்க, அது கருங்கலினாலே என்றைக்கும் அழியாத கற்றளியாக சோழர்கள் கட்ட, கல்லிலேயே குடைந்து பல்லவர்கள் கட்ட, அதில் அற்புதமான சிற்பங்களை விஜயநகர பேரரசர்கள் செய்ய, அப்படிப்பட்ட பெரிய பெரியவர்களாலே கட்டப்பட்டு, பெரிய பெரிய நாயன்மார்களாலே, ஆழ்வார்களாலே பக்தி பரவசத்தோடு பாடப்பட்டு அவதார புருஷர்கள் தோன்றிய இடமாக இருக்க, அது சங்கரரோ, ராமானுஜரோ, மத்வரோ, ராமகிருஷ்ணரோ யாராயிருந்தாலும் அவர்கள் தோன்றிய, அவர்கள் வழிபட்ட இடம். கல்கத்தா காளி ராமகிருஷ்ணர் வழிபட்டதாக இருக்க, சங்கரர் கைலாயத்தையே வழிபட்டதனால இன்றைக்கு கைலை தரிசனத்துக்கு போக, அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயங்களை எல்லாம் நாம் தினந்தோறும் சென்று வழிபடுவோமே. ஆனால் நம்ம உடலையே ஆலயமாக படைக்க, முதுகிலம்பே கொடிமரமாக இருக்க, கால்களே கோபுர தூண்களாக இருக்க, வாய் கோபுரவாசலாக இருக்க, தலையே ராஜகோபுரமாக இருக்க, நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 5 வகையான பிராணங்களும் அவனுடைய பிரகாரங்களாக அமைந்திருக்க, நம்முடைய இதயமே அவனுடைய கருவறையாக இருக்க, நம்முடைய உள்ளம் பெரும் கோயிலாக, ஊனுடம்பு ஆலயமாக, கள்ளத்தவமணி வேடம் கொண்ட நமக்கெல்லாம் அந்த கள்ள புலன் என்னும் காளா மணிவிளக்காக இருக்க, அப்படிப்பட்ட உடம்பையே ஆலயமாக்கி, அது வெற்று ஆலயமாக இல்லாமல் அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் அவன் இருக்கும் இடத்தை தேடி என் இதய கோவிலே குடிவா என சொல்ல, பூசலார் நாயனாருக்காக அரசனுடைய கோவிலை இல்லாமல் அவர் கட்டிய கோவிலுக்கு ஆண்டவன் வந்தது போல, அரசனுக்காக வெள்ளியம்பலமாக ஒரே காலை தூக்கி ஆடுகிறாயே, உனக்கு கால் வலிக்காதா என்று தவித்த அந்த சோழனுக்காக வேண்டி மதுரையிலே கால் மாறி ஆடியதை போல, எனக்குள்ளே நீ வா, என்னால் கோவிலுக்கு வர முடியல, நடக்க முடியல, அப்பா எனக்குள்ளே நீ வா என்று அவனை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தையே ஒரு கோவிலாக்கி மற்ற வேலைகள் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கினது போக, இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிக நேரத்தை ஒதுக்கி நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அமர்ந்திருப்போமே. ஆனால் அந்த ஆலயம் மட்டுமல்லாமல் நம்முடைய உடலும் ஒரு ஆலயம் என்பது உண்மையாக போகும். அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சி நமக்கு தருவதற்கு மகான்கள் எழுதி வைத்த நூல்கள் எல்லாம் காரணமாக இருக்க, அப்படிப்பட்ட அற்புத கருத்துக்களை எல்லாம் படித்ததோடு மட்டுமல்லாமல் அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அனுபவங்களையும் அந்த கல்வியையும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்கள் அதன் மூலமாக இது நிறைய படித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவன் படித்திருக்கிறான். என்னை நன்றாக படைத்தான், அவனை நன்றாக சொல்லுவதற்காக. அப்படிப்பட்ட அந்த இறைவனை பற்றி ஆலயம் ஏன் என்று பேசியது உங்களுக்காக அல்ல, என் பேச்சு என் காதிலேயும் விழும். நானே அதிலே ஈடுபட்டு மேலும் மேலும் பேசிக்கொண்டு போனால் விடிய விடிய பேசலாம். இப்பொழுதே 2 கடியாரத்தை பார்த்தால் நேரமாகிவிட்டது என்ற அர்த்தம். யாரும் பார்க்கல,
பார்ப்பதற்கு முன்னாலே அவர் எழுந்து போயிட்டார் நன்றி சொல்ல. அதனாலே இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து அற்புதமான இந்த மானுட பிறவியை எனக்கு தந்து அவனை பற்றிய நூல்களை படிக்க அவனை வணங்குவதற்கு இந்த பிறவியை பயனுள்ளதாக தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி என்னை கல்வி கேள்விகளிலே வல்லவடாக்கி அந்த ஆண்டவனை பற்றி எண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் அதை காட்டிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் காட்டிக் கொடுத்த கல்வியினாலே படிப்பதற்கு ஏராளமான நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கின்ற சம்பந்தருக்கும் அப்பருக்கும் மற்ற அத்தனை மகானுபாவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி அவர்கள் எழுதிய நூல்களை எடுத்து சொல்லுவதற்காக அற்புதமான தமிழை கருவியாக்கி கொடுக்க அந்த தமிழ் இருக்க அவர்கள் கொடுத்த நூல் இருக்க பெற்றவர் கொடுத்த கல்வி இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது கடலில் இட்ட பெருங்காயமாக குடத்தில் இட்ட விளக்காக போகும். பாடுகிறவன் தனியாக பாடலாம், ஆடுகிறவன் தனியாக ஆடலாம், பேச தெரிந்தவன் தனியாக வீட்டுக்குள்ளே பேசினால் பைத்தியம் என்று கல்லெடுத்து அடிப்பார்கள். அதற்கு அற்புதமான மேடை வேண்டும். அற்புதமான இந்த மேடையிலே என்னையும் மறக்காமல் உள்ளூர் பாடுதானே என்று தள்ளி வைக்காமல் அழைத்து வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்தினருக்கும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேர்களிலே வயதிலே பக்தியிலே பெரியவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கியும் என்னை விட இளையவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக்கி இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்தது இந்த ஒலிபெருக்கியாக இருக்க ஒரு விழா சிறப்புற வேண்டுமென்றால் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் நடத்துபவர்களோ பணமோ பேசுபவர்களோ பந்தலோ கட்டடமோ ஃபேனோ அல்ல, ஒலிபெருக்கி சரியாக இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கும். அதனாலே ஒலிபெருக்கி என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிற 2 செப்பு கம்பி, எல்லா கம்பியும் மைக்காக முடியாது. மண்ணுக்குள்ளே பிறந்ததெல்லாம் அண்டாவாகவும் குண்டாவாகவும் மாறி யார் வீட்டு பரணிலேயோ பேரிச்சம்பழக்காரனை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த 2 கம்பிகள் மட்டும் நான் ஒலிபெருக்கியாக மாறுவேன். அகரமகாலிலே நல்ல செய்திகளை எல்லா செவிகளிலேயும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஒலிபெருக்கியாக வந்ததனாலே இந்த ஒலிபெருக்கியையும் ராமானுஜராக, ஆழ்வாராக, அடியவராக, பாரதியாக அத்தனை பெரியவர்களால் நினைத்து இறைவனுடைய கருவறைப்படியை தொட்டு வணங்குவது போல, அவன் அபிஷேக நீரை உண்டு வணங்குவது போல, அவன் நிர்மால்யத்தை சூட்டி மகிழ்வது போல இந்த ஒலிபெருக்கியையும் தொட்டு வணங்கி அதை இயக்கிய அதை ஒத்துக்குச்சு. தொட்டு வணங்கி அதை இயக்கிய அந்த பிள்ளை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து உங்களிடத்தை இருந்து விடைபெறுகிறேன். பேசாத நாளையெல்லாம் பிறவாத நாளாக்கி என் பேச்சிலேயே மூச்சு போகின்ற ஒரு அற்புதமான முடிவை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகி உமக்கே நான் ஆட்சியிலே பெரும் பேற்றை இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.